ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டுமா மாதாஜி பாட்டுது? போடுங்க போடுங்க. ஓகே மாதாஜி. மாதாஜி ஸ்கிரீன் தெரியுதா மாதாஜி? ஆனா நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? நீங்க ஹோஸ்டா இருந்தா தான் பண்ணணுமா? பண்ண முடியுது மாதாஜி. யார் வேணாலும் பண்ணலாம் இல்லையா? இப்ப தெரியுதா மாதாஜி ஸ்கிரீன்? இல்ல ஸ்கிரீன் ஷேர் தெரியல. ஒருவேளை ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. அவங்க ஹோஸ்டா இருந்தாதான் மாதாஜி பண்ண முடியும். இல்ல பண்றாங்க. இப்ப தெரியுதா மாதாஜி? தெரியுதுமா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க பாடுறோம் மாதாஜி. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। सुंदर विग्रह मेघ श्याम गंगा तुलसी सालग्राम। सुंदर विग्रह मेघ श्याम गंगा तुलसी सालग्राम। भद्रगिरीश्वर सीताराम भगत जन प्रिय सीताराम। भद्रगिरीश्वर सीताराम भगत जन प्रिय सीताराम। जानकी रमना सीताराम जय जय राघव सीताराम। जानकी रमना सीताराम जय जय राघव सीताराम। जय रघुनंदन जय सिया राम। जानकी वल्लभ सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। रघुपति राघव राजा राम पतित हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। நன்றி. மிக நல்ல நாளான மிக மங்களகரமான நாளான ராமநவமி. அனைவருக்கும் ராமநவமியினுடைய வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினால நம்ம இன்னைக்கு ராமரை பற்றி இந்த குறுகிய நேரத்துல எவ்வளவு முக்கியமான சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். ராமருக்கு இருக்கிற குணங்கள் யாராலையும் புகழ முடியாத அளவுக்கு மிக அதிகமான நற்குணங்களை கொண்டவர் பகவான். முழுமுதற் கடவுள். அவர் சாதாரணமான ஒரு மன்னன் கிடையாது. முழுமுதற் கடவுள்.
அங்கு வைகுண்ட லோகத்திலையும் அயோத்தியா இருக்கிறது. அவர் நிரந்தரமாக அங்கே இருக்கிறார், வாசம் செய்கிறார் தன்னுடைய பக்தர்களோட, முக்கியமாக அனுமானோட. ராமர் பலவித பல்லாயிரக்கணக்கான பல நற்குணங்கள் கொண்டவர். அதுல இன்னைக்கு நாம ஒரு 16 குணங்களை மட்டும் பார்ப்போம். 16 குணங்களை அவர் பார்த்துட்டு அவருடைய பிறப்பு, அவருடைய அவதாரம், எப்படி அவர் தோன்றினார்ன்றதுக்கு முன்னாடி ஏற்பட்ட சில லீலைகளை மட்டும் பார்க்கலாம் இன்னைக்கு. ஏன்னா அவருடைய அவதரித்த திருநாள், அவர் எப்படி தசரத மன்னனுக்கு மகனாக வந்தார்ன்றத பார்ப்போம். மேலும் சில முடிந்த வரைக்கும் சில முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை பார்ப்போம். இப்ப பகவானுக்கு பல குணங்கள் இருக்கு. அதுல 16 குணங்களை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். அவர் சர்வ பூதேஷு ஹிதஹ. பகவான் என்ன சொல்றோம்? சர்வ பூதேஷு ஹிதஹ. அவர் எல்லா ஜீவராசிகளிடமும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பானவர். மனிதர்கள் கிட்ட மட்டுமே நான் அன்பா இருப்பேன்னு சில கொள்கைகள் இருக்கு பாருங்க, அது கிடையாது. அனைத்து ஜீவராசிகள் கிட்டையும் பகவான் சமமாக பழகினார், சமமாக வச்சிட்டார். அதுக்கு சில நிகழ்வுகள் ராமாயணத்துல உண்டு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம அவர் குரங்குகளை கொண்டு வெற்றி கண்டார், ரைட்? அப்ப குரங்குகளுக்கும் அவர் குரங்குகள், மற்ற ஜீவராசிகள், இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் அவர் மரியாதை கொடுத்தார். அவர்களை கொண்டுதான் இலங்கையை வென்றார். இலங்கைக்கு சென்று ராவணனை வீழ்த்துவதற்காக பாலம் கட்ட ஆரம்பிச்சப்ப குரங்குகள்லாம் பகவானுடைய திருநாமத்தை கல்லுல எழுதி போடுறாங்க. அந்த கல்லு எல்லாம் மிதக்குது. ராமநாமத்துக்கு அவ்வளவு சக்தி. அதை கொண்டுதான் அவர்கள் பாலம் கட்டுகிறார்கள். அந்த பாலம் கட்டுமான பணியில தீவிரமாக ஈடுபட்டிருந்தப்ப அனுமான் மிகப்பெரிய பெரிய பெரிய மலைகளை உருட்டி கொண்டு போய் போடுறார். அந்த சமயத்துல ஒரு சின்ன அணில், அந்த அணில் மண்ணை தன்னுடைய உடம்புல ஒட்டி அதை எடுத்துட்டு போய் அந்த கடல்ல போட்டுட்டு வருது. அப்ப அனுமான் சொல்றார், என்னுடைய பெரிய, நீ என்ன அல்பமா மண்ணு போய் எடுத்துட்டு போய் போடுற, இது என்ன வித்தியாசத்தை கொடுக்க போகிறது? நீ கொஞ்சம், நாங்கெல்லாம் நடந்து போறதுல நீ நசுங்கி செத்து போயிடுவ, நல்ல தூர ஒதுங்கு அப்படின்னு சொல்றார். அனுமான் சொல்றாரு அணிலை பார்த்து, நீ என்ன பண்ண போற? நாங்க பெருசா நாங்க காரியம் செய்யும் போது குறுக்க எங்களை தொல்லைப்படுத்த வேண்டாம்னு சொல்றார். அப்ப ராமர் அங்க சொல்றார் அனுமான் கிட்ட, உன்னால உன் சக்தியில் முடிந்த வேலையை நீ செய்கிறாய், அந்த அணிலால அது முடிஞ்ச வேலையை அது செய்த. 2 பேரும் எனக்கு சமந்தான், 2 பேரும் என்னுடைய கண்ணோட்டத்தில் சமமானவர்கள் தான். அதை ஒன்னும் சொல்லாத நீ. அந்த அணிலால தன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சேவையை அது செய்து அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அந்த அணிலுக்கும் அவர் ஆறுதல் கொடுக்கிறார். அது செய்யற சின்ன சர்வீஸ், சின்ன தொண்டாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார். பகவான் அனைத்து ஜீவராசிகள் கிட்டையும் அன்பாக இருக்கக்கூடியவர் அப்படின்றத அவர் காட்டுறார். இதுல இன்னொரு நிகழ்வு, இது ஒரு ஆச்சரியமான ஒரு லீலை. இதை எத்தனை முறை சொன்னாலும் நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கும். ராமருடைய அரசவையில் மனிதர்கள், மிருகங்கள் யார் வந்தாலும் நீதி வழங்கப்படும். ஒரு முறை ராமர் பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு இலங்கையில இருந்தெல்லாம் வந்தாச்சு, அவங்க சீத்தையை எல்லாம் மீட்டாச்சு, வந்தாச்சு. ஒரு அரண்மனையில் இருக்கும்போது அரண்மனையில ஒரு மணி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த மணியை யாராவது அடித்தால் ராமர் அங்க அவர்களுக்கு நியாயம் வழங்குவார். அந்த மணி ஒரு முறை அடிக்கப்பட்டது. ராமர் வெளியே பார்க்கிறார். அவருடைய அரசவை மந்திரிகளோட வரார். பார்க்கிறார். அப்ப அங்கு ஒரு நாய் அடிபட்டு, தலையில அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய வாயினால் அந்த மணியை அடித்து ராமரை அழைக்கிறது, நீதி கேட்கிறது. இந்த ராமராஜ்யத்துல எல்லாருக்குமே சமமாக நீதி வழங்கப்படும். அது மிருகமாக இருந்தாலும் சரி,
அப்ப அந்த நாய் பேசுகிறது, எனக்கு அநியாயம் நடந்துள்ளது, எனக்கு இதற்கு வழி வேண்டும், எனக்கு நீங்கள் நியாயம் வழங்க வேண்டும். ராமர் சொல்றாரு, என்ன நடந்தது சொல்லுங்க. அந்த நாய் சொல்லுது, இங்கே அதோ அங்க சுத்திட்டு இருக்கிறானே ஒரு பிராமணன், அவன் பிக்ஷை கேட்டு அலைந்தான், அவனுக்கு பிக்ஷை கிடைக்கல. பிக்ஷை கிடைக்காத கோபத்தை என் மீது காட்டி என்ன ஒரு கோல்ல அடிச்சு என்ன ரத்தம் சிந்த வைத்திருக்கிறான். அவனுக்கு நீங்கள் தண்டனை வழங்க வேண்டும். அதுதான் அந்த நாயினுடைய கோரிக்கையாக இருந்தது. நாய் பேசுறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அதனால ராமர் சொல்றார், நீ பேசுற அப்பனா உனக்கு நியாய தர்மம் எல்லாம் தெரியும், இந்த தவறு செய்த அந்த பிராமணனுக்கு நீயே தண்டனையை வழங்கி விடு அப்படின்னு சொல்றார். அந்த நாய் சொல்லுது, அவனை இந்த ஒரு மடத்தை காமிச்சு, ஒரு கோயிலை காமிச்சு, இந்த கோயிலுக்கு மடாதிபதியாக மாற்றி விடுங்கள் அப்படின்னு அந்த நாய் சொல்லுது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். தண்டனை இல்லையே, ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு டெம்பிள் பிரசிடென்டா ஆக்கிட்டா அது தண்டனையா பரிசா? அது தண்டனையாக அந்த நாய் சொல்லுது. இது அந்த பிராமணனுக்கு வழங்கும் தண்டனை அப்படின்னு சொல்லுது. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இது தண்டனை மாதிரி தெரியலையே, ஒரு பதவியை கொடுத்துட்டு அது தண்டனையான்னு கேட்கும்போது அந்த நாய் மீண்டும் பதில் சொல்லுது, நான் என்னுடைய போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு நிர்வாகியாக மடாதிபதியாக இருந்தேன். அதுல நான் மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவன், எல்லாரையும் அன்பாக நடத்தக்கூடியவன். அப்படி இருந்தும் நிறைய பக்தர்களுக்கு, ஏன்னா இப்ப ஒரு மேலாளராக நிர்வாகியாக இருக்கும்போது பல விஷயங்களை பக்தர்களுக்கு சொல்ல வேண்டி வரும், கண்டிப்பாக இருக்க வேண்டி வரும். அதனால அபராதங்கள் நிறைய ஏற்பட்டு இந்த பிறவி எனக்கு நாய் பிறவி ஆகிவிட்டது. இவ்வளவு கவனத்தோடு செயல்பட்டே நான் நாய் பிறவி அடைந்து விட்டேன். இந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் கோபப்படக்கூடிய இந்த பிராமணனுடைய கதையை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, மடாதிபதி ஆக்கிட்டீங்கன்னா அதுவே அவரை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது அந்த நாய். இது ராமாயணத்துல வரக்கூடிய இந்த நிகழ்வு பகவான் ராமச்சந்திரர் மிருகங்களுக்கு கூட முக்கியத்துவம் தந்தார் அப்படின்றத குறிக்கிறது. அதனாலதான் எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பாக இருந்தார். பிரஜைன்னு வந்துட்டா யாராக இருந்தாலும், மரம் செடி கொடி நாய்கள் பேய்கள் மிருகங்கள் மனிதர்கள் தேவர்கள் யாராக இருந்தாலும் எல்லா ஜீவராசிக்கும் அன்பா இருந்தாராம் ராமபிரான். மிக அன்பாக இருந்தார். அதனால்தான் அவர் சர்வ பூதேஷு இத்தக, நியாயத்தை எல்லாருக்குமே சமமாக வழங்கினார். இது ஒன்று. இரண்டாவது, குணவான், பல பல நற்குணங்களை கொண்டவர், கொள்கைகள் படி நடப்பவர். எல்லா நற்குணங்களும் ஒண்ணு சேர்ந்து வந்ததுன்னா அது ராமராகத்தான் இருக்கும். எல்லா நற்குணங்களினுடைய இருப்பிடமாக அவர் இருந்தார். அடுத்து விபியூத்தை தேவாசிய, தேவர்கள் கூட அவரை கண்டு பயப்பட்டாங்களாம். இத நம்ம எங்க பார்க்கலாம்னா, பகவானுக்கு கோபமே வராது, ஆனா நியாயமான இடத்துல கோபம் வரும் இல்லையா? அவர் கோபப்படாதவர்ன்ட்டு இன்னொரு குணம் இருக்கு, கோபத்தை வென்றவர்ன்ட்டு. இதே இந்த ராமாயண லீலையில வரக்கூடிய ஒரு நிகழ்வு. ராமருக்கு கோபம் வராது, கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர். ஆனால் அநியாயம் எங்கேயாவது நடந்தா அவர் கோபத்தை காட்டுவார். அவர்கள் இப்ப சீதா பிராட்டியாரை தேடி கொண்டு செல்லும் போது அவங்க இலங்கையில தான் இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி கிடைத்தவுடன் அவர்கள் அந்த கடற்கரை ஓரமாக வந்து 3 நாட்கள் தவம் இருக்கிறார் ராமபிரான். அந்த கடல் அரசனை அழைக்கிறார், ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கள், நாங்கள் கடக்க வேண்டும், கடலை கடந்து இலங்கைக்கு செல்ல வேண்டும், உபாயம் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்றதுக்காக 3 நாட்கள் உபவாசம் இருந்து பிரார்த்தனை செய்யறார். ஆனால் அந்த கடல்ராஜன் அடங்கவில்லை. அப்போதுதான் அவருக்கு கோபம் வருது. கோபம் வருது. அப்ப உடனே அவருடைய வில்லை எடுக்கிறார். வில்லை எடுத்து, இப்ப நான் இந்த கடல் நீரை வற்றி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகும்போதுதான் அந்த கடல்ராஜன் வருகிறார், பயப்படுகிறார். அப்பதான் அவருக்கு புரியுது,
தேவர்கள்லாம் பயப்படுறாங்க. ஆனா இந்த கடல் ராஜன் கொஞ்சம் அடங்காமல் இருந்தப்ப பகவான் வந்து கோபத்தை காட்டுகிறார். கோபத்தை காட்டின உடனே அடங்குறார். நல்ல தேவர்களும் அவருக்கு அடக்கம்தான். தேவர்கள் அனைவரும் அவரிடம் வெவ்வேறு குரங்குகளாக வந்து எல்லா தேவர்களும் பகவானுக்கு தொண்டு புரிவதற்காகத்தான் வந்து பலவிதமான மிருகங்களாக கரடி, குரங்கு, இப்படி பல விதமான வேஷங்களை அவங்க போட்டு எல்லா தேவி தேவர்களும் வந்து பகவானுக்கு சேவை செய்தார்கள். அடுத்து தியுத்திமான் மிகவும் திறமை வாய்ந்தவர், திறமைசாலி. அடுத்து அனசூயகக, அவருக்கு வந்து பொறாமையே கிடையாது. யார் மேலையும் அவர் பொறாமைப்பட்டதே கிடையாது. இது நல்லா தெரியும். எப்ப அவருக்கு வந்து ராஜ்யம் தரப்படாது, உனக்கு ராஜ்யம் கிடையாது, பட்டாபிஷேகம் உனக்கு கிடையாது, ஆனால் உன்னுடைய சகோதரனான பரதனுக்கே உண்டு அப்படின்னும் போது பரதனை பாற்று அவருக்கு பொறாமையே படலை. என்னுடைய தம்பி அரசாண்டான்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு மனசுல ஒரு கீறல் கூட ஏற்படல. அதுல இருந்து அவர் எவ்வளவு பொறாமையை வென்றவர், பொறாமைன்ற குணமே இல்லாதவர், பொறாமையற்றவர். அடுத்து சமர்த்தகன்னா ரொம்ப சாமர்த்தியசாலி. பகவான் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடியவர். அவரை வித்வான்னு சொல்றாங்க. வித்வான்னு அனைத்தையும் அறிந்தவர், எல்லா கலைகளையும் அறிந்தவர். அப்ப அவருக்கு குருவாக வந்து அவங்களுக்கு வில்வித்தை சொல்லி தர்றது, பாடங்களை சொல்லி தர்றதெல்லாம் ஒரு லீலையே தவிர பகவான் எல்லாவற்றையும் அறிந்தவர், அனைத்தையும் அறிந்தவர். அதனால அவரை வித்வான்னு சொல்றாங்க. சரித்திரேன யுக்தக, நன்னடத்தை கொண்டவர், மேன்மையான செயல்களை செய்பவர், நன்னடத்தையை தன்னுடைய குணமாக கொண்டவர். ஆத்மவான், தன்னில் திருப்தியுற்றவர். பகவான் தன்னில் திருப்தியுற்றவர். எதை நோக்கியும் அவர் போக வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஜித்த குரோதோ, கோபத்தை அடக்கியவர். கிருத்தக்ன, நன்றியுள்ளவர். ஏதாவது ஒருத்தர் ஒரு சின்ன உதவி செய்தா கூட அவர்களை ஆதரிப்பவர், அவர்களிடம் நன்றியாக பிரதிபலிப்பவர், நன்றி உடையவர். வீரியவான், மிகவும் பலசாலி, வீரமுடையவர். திருட்டவிரத, கொண்ட ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சா அதுல மிக தீவிரமாக இருப்பவர். எடுத்துக்கொண்ட விரதத்தை முடிப்பதில் மிகவும் தீவிரமாக இருப்பவர் திருட்டவிரதர். தர்மக்ன, தர்மத்தின் வழி நடப்பவர். பிரிய தர்ஷனாக, மிக 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 அழகானவர். ராமச்சந்திரனுடைய அழகை வசிஷ்டர் எப்ப ராமர் பிறந்திருக்கிறாரோ அப்ப வந்து பார்த்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவார். அடிக்கடி அவர் அந்த பக்கமா போகும்போது அவருக்கும் தசரத மன்னருக்கும் நிறைய கலந்துரையாடல்கள் நடக்கும். அப்படி கலந்துரையாடல்கள் நடக்கும்போது அப்பப்ப இப்படி வெளியே போயிட்டு வர மாதிரி போய் பக்கத்து அறையில தான் ராமரை வச்சிருப்பாங்களாம், தொட்டில போட்டு வச்சிருப்பாங்க கௌசல்யா. அவருடைய அழகை போய் பார்த்துட்டு வருவாராம். அதே போல ராமருடைய அழகை இன்னொருத்தர் வர்ணிக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சூர்பனகை ஒரு ராட்சசி, ராவணனுடைய சகோதரி. அவள் வர்ணிக்கிறார் ராமாயணத்துல, ராமருடைய அழகை பார்த்து நான் மயங்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ராமர் மிக மிக அழகு வாய்ந்தவர். அவருடைய அழகை பார்த்து இந்த பிரஜைகள்லாம் அவருடைய பேச்சு, அவருடைய கண்கள், அவருடைய செயல்கள், இதுக்கெல்லாம் மயங்கி போயிருந்தாங்க. அயோத்தியாவே ராமருடைய அழகுல மயங்கி போயிருந்தார்கள். அதனால பகவானுக்கு இத்தகைய பற்பல நற்குணங்கள் ஏராளமாக இருக்கிறது. சொல்றதுக்கு நமக்கு வந்து தகுதியும் இல்லை, அறிவும் இல்லை, நாளும் இல்லை, அப்படிதான் சொல்ல முடியும். ராமர் எப்படி இந்த உலகத்துக்கு அவதரித்தார்ன்றது வந்து அவ்வளவு சாமான்யமா நடக்கல, அவ்வளவு சுலபமா ராமர் இந்த உலகத்துக்கு வரல. அதற்கு மிக மிக அருமையான ஒரு பக்தரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ராவணன் அவ்வளவு ஆட்டம் போட்டு இருக்கிறான் உலகத்துல. இப்ப தேவாதி தேவர்கள்லாம் போயிட்டு அனைத்து தேவர்களும் போய் பகவான் கிட்ட விண்ணப்பிக்கிறார்கள், இந்த ராவணன் போடுற ஆட்டம் தாங்க முடியல அப்படின்ட்டு. இப்ப பிரம்மன் சொல்றார்,
பகவானே பிரம்மதேவர் சொல்றார், இந்த ராவணன் அவனுடைய வரம் கேட்கிற போது ஒரு தவறு விட்டுட்டான். என்ன தவறுனா, தேவர்களால எனக்கு அசுரர்களால தேவர்களால எனக்கு அழிவு ஏற்படக்கூடாதுன்னு கேட்டுடுறான். மறந்து போயிட்டு மனிதன்றத மறந்துடுறான். மனிதன்லாம் அலட்சியமா நினைச்சிடறான் ராவணன். ஒரு ஒரு பொருட்டாவே நினைக்கல மனிதனை. அதே போல மிருகங்களையும், மிருகங்கள் எல்லாம் என்ன நான் ஊதி தள்ளிடுவேன்னு நினைக்கிறான். அதனால பிரம்மா சொல்றார், பகவானே இப்போது நீங்கள் இந்த உலகத்துல ஒரு ஒரு மனிதனாக அவதரிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, நீங்க வரணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார். பகவான் சொல்றார், நான் வரக்கூடிய நேரம் வந்து விட்டதுன்னு. அப்ப அவர் மிக சிறந்த ஒரு பக்தனை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த தசரத மன்னனுடைய புகழும் மிகப்பெரியது. தசரத அப்படின்னா அவர் போர் புரியும் போது 10 திசைகள்லயும் அவர் ரதம் சுற்றி அவர் செயல்படுவாராம். அவ்வளவு துரிதமாக செயல்படுவாராம். அதனால தேவர்கள் கூட அசுரர்களோட ஏதாவது பிரச்சனை வரும்போது தசரத மன்னனை கொண்டு போவார்கள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தசரத மன்னன் மிக பெரிய பக்தன். பகவானை தன் குழந்தையாக பெற வேண்டும்னா தவம் பண்ணிருக்கிறாருன்னா மிக அருமையான பக்தர். அதனால்தான் பகவான் தசரத மன்னனை தேர்ந்தெடுத்தார். ஆனா அவ்வளவு சுலபத்துல இல்ல, அவருக்கு மகன் கிடைக்கவில்லை. அவருக்கு கௌசல்யாவுடன் திருமணம் நடந்தப்ப கௌசல்யாவோட ஒரு பெண் பிறந்தாள். அந்த குழந்தை பேரு, பெண் குழந்தை பேரு சாந்தா. தன்னுடைய நண்பராகிய ரோமபாதர், அவருக்கு குழந்தையே இல்லை. அப்ப அவர் இந்த பெண் குழந்தைய ரோமபாதருக்கு கொடுத்துடுறாரு. இவருக்கு ஆண் வாரிசு வேணும்ன்ற ஆசை. அவருக்கு எந்த குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, பெண் குழந்தையா இருந்தா பரவாயில்ல, கொடுங்க நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவர் வளர்த்து வருகிறார் ரோமபாதர். இங்க அயோத்தியாவுக்கு மன்னனாக இருக்கக்கூடிய தசரதனுக்கு ஆண் குழந்தை, ஆண் வாரிசு வேணும்னு ஒரு ஆசை. கௌசல்யாவுக்கு பெண் தான் பிறந்தது. அதன் பிறகு அவர் சுமித்ரையை திருமணம் செய்து கொள்கிறார். அவளுக்கும் ஒரு குழந்தையும் பிறக்கல. அதன் பிறகுதான் அவர் கைகேயியை திருமணம் செய்கிறார். கைகேயியை திருமணம் செய்து கொள்ளும் போது அங்கு சிலருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். அங்கு வசிஷ்டர் இருப்பார், கைகேயினுடைய தந்தை இருப்பார், இவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப திருமணம் செய்து கொடுக்கும் போது சொல்றாங்க, கைகேயிக்கு எந்த குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தை தான் நாடாள வேண்டும், நாடாளுவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அத தசரத மன்னன் மிகப்பெரிய விஷயமா எடுத்துக்கல. அதனால தெரியும், இப்ப கைகேயி இதையே வரமாக கேட்க போகிறாள், அதையே அவர் சாதித்து கொள்ள போகிறாள்ன்றதெல்லாம் தெரியல. ஆனால் இது அங்க இருந்தவங்களுக்கு தெரியும். அப்ப தெரியும் கைகேயினுடைய மகன் தான் அரசாள வேண்டும்ன்றது. தசரத மன்னன் அப்ப கைகேயி திருமணம் செய்து கொண்டும் குழந்தை வரல. அதனால அவர் ரொம்ப வருத்தம் அடைகிறார். தன்னுடைய பிராமண குருமார்களை கூப்பிட்டு கேட்கிறார். வசிஷ்டர் தான் அங்க இருக்கிறார், அவரை எப்போதும் அவர் ஆலோசிப்பார், என்ன செய்யலாம் சொல்லுங்க. இப்ப சனகாதி முனிவர்கள்லாம் உங்களுக்கு நீங்க ஒரு புத்திர காமேஷ்டி யஜ்யம் பண்ணணும், பண்ணி அதன் மூலம் உங்களுக்கு பகவானே குழந்தையாக வரப்போறாருன்னு பல வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறார். அதனால உங்களுக்கு கண்டிப்பா பகவானே குழந்தையாக வரப்போகிறார். அதனால நீங்க ஒரு யஜ்யம் பண்ணுங்கன்னு சொல்றார். யஜ்யம் பண்றதுக்கு அவர் அஸ்வமேத யஜ்யமும் பண்றார், புத்திர காமேஷ்டி யஜ்யமும் பண்றார். ஆனால் அந்த யஜ்யத்தை செய்யக்கூடிய தகுதி பகவானையே வர வைக்கணும்னா அதுக்கு மிக சிறந்த முனிவர் தான் வரணும். அதுக்கு தகுதி வாய்ந்த முனிவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷசிங்கர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கிறார். அவரை கொண்டாந்தாதான் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரிஷசிங்கரனுடைய கதையை பத்தி பார்க்கலாம். ரிஷசிங்கருடைய அப்பா அவருடைய கதை, அந்த கதை அதுக்கப்புறம் தான் இந்த கதைக்கு நம்ம வர முடியும். அதனால ரிஷசிங்கரை பற்றி, எப்படி இந்த உலகத்துக்கு அவர் வந்தார், எப்படிப்பட்ட முனிவர் அவர் அப்படின்னு பார்க்கலாம். கஷ்யப்ப முனிவர் எல்லாருக்கும் தெரியும். கஷ்யப்பர் பிரஜாபதி, சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடியவர். இந்த உலகத்துல ஜனத்தொகையை பெருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் பிரஜாபதினு சொல்றாங்க. கஷ்யப்ப முனிவர்
தானாகவே ஒரு தன்னுடைய சக்தியை கொண்டு நினைத்த மாத்திரத்தில் அவர் பிரஜைகளை உருவாக்கக்கூடியவர். மனசுல ஒரு மிக அருமையான ஒரு உருவத்தை யோசனை பண்ணார். அந்த ஒரு முனிவரை யோசனை பண்ணி அப்படிப்பட்ட ஒரு முனிவரை மிருக ரிஷி அப்படின்னு சொல்றாங்க. சில இடத்துல அவரை பிகோண்டா அப்படின்னு சொல்றாங்க. பிகோண்டா அப்படின்னு அந்த மிருக ரிஷிய அவர் யோசனை பண்ண மாத்திரத்துல அவர் பிறந்துடுறார். அவர் மிகவும் தீவிரமாக இருக்கக்கூடிய தவம் செய்யக்கூடிய ஒரு தவசி. இந்த ரிஷி மிக கடுமையாக தவம் பிறந்த உடனே ரிஷி ஆயிட்டு மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய சம்பல் பள்ளத்தாக்கு அந்த ஏரியால அவர் போய் தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறார். அவருடைய தவ வலிமை பார்த்த உடனே இந்திரனுக்கு பயம் வந்துருது. இது எப்பவுமே நடக்கிறது தான். அவர் எந்த ஒரு பதவிக்காகவோ எந்த ஒரு பௌதிக விஷயங்களுக்காகவோ தவம் இல்லை. ஆனாலும் இந்திரனுக்கு பயம். உடனே என்ன பண்றார், யோசிக்கிறார். இப்ப இந்த தவத்தை கலைக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற அப்சராஸ் எல்லாம் வராது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அப்சர பெண்களால இது நடக்காது. அதனால நான் சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மதேவன் கிட்ட இருந்து ஒரு அப்சரைய கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறார். அங்க போய் கூட ரொம்ப நேரம் நிக்க முடியாதே. ஏன்னா சத்தியலோகத்திலயும் சரி சொர்க்கலோகத்துக்கும் கால நேரம் மாறுபடும். ரொம்ப நேரம் நின்றுட்டு அவர் வாழ்க்கையை இழந்துருவார். அதனால வேகமா போய் வேகமா வரார். பிரம்மதேவனை கேட்கிறார், ஒரு அப்சராவை கொடுங்க அப்படின்னு. ஆனா பிரம்மலோகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மிகப்பெரிய தவசிகள், மந்திரங்களை ஓதக்கூடியவர்கள், பக்தியில தான் இருப்பாங்க, வேற எந்த காரியத்திலும் இருக்க மாட்டாங்க. அப்படியும் ஒரு அப்சராவை அனுப்புறார். அந்த மிக அழகு வாய்ந்த ஒரு சத்தியலோகத்து பெண்ணை அனுப்புறார் இந்த முனிவரை திசை திருப்புவதற்காக. இந்திரன் அந்த அப்சராவை கொண்டாடுறார். சொல்லிட்டே வர்றார், இவர் இப்ப நீ போய் கையாள போகின்ற முனிவர் சாமான்யமானவர் அல்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்சரா சொல்றா, என்னால அப்ப இந்த முடியாது, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நான் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க கொஞ்சம் ஒரு உயர்ந்த காரியத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு. இந்த அப்சரா ஒரு திட்டம் தீட்டுகிறாள். இந்த மிருகரிஷி கூடிய இடத்துல போய் உட்காந்து மந்திரங்களை ஓத ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா பக்தர்களை கவரணும்னா பக்தி தொண்டு செய்யற மாதிரி வேஷம் போடணும். ஆனா அவளுக்கும் இருக்கு, பக்தி இல்லாமல் இல்லை, இருந்தது. அவள் மந்திரங்களை ஓத ஆரம்பிக்கிறாள், தவமும் பண்ண ஆரம்பிக்கிறாள். இதை கேட்டு அந்த ரிஷி அப்பதான் எங்கேயோ குளிச்சுட்டு வெளியே வரார், பாக்குறார். இந்த அம்மா அப்படிலாம் மிகவும் அருமையாக மந்திரங்களை ஜபிக்கிறா. இவரை பார்த்த உடனே விழுந்து வணங்கி அவரிடம் விண்ணப்பிக்கிறாள், நேரடியாவே விண்ணப்பிக்கிறாள். அப்ப அந்த ரிஷி சொல்றார், எங்க போய் எங்கெல்லாம் என்ன புடிச்சு வச்சிருக்கீங்க, எனக்கு எதுக்கு சோதனை, நான் அந்த குழந்தை பெத்துக்கிறது இந்த மாதிரி கிரகஸ்த வாழ்க்கையில எல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, இது நடக்காது, இது தீர்மானமா இருந்துக்கோ, இதுல நான் மனம் இறங்க மாட்டேன், நான் திடமான பிரம்மச்சாரியாகத்தான் இருக்க போகிறேன், உங்களுக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு அந்த பெண்மணி சொல்றா. அவ சொல்றா, அப்சரா சொல்றா, நான் இங்கேயே இறங்கி இந்த நதியில இறங்கி என் உயிரை விட்டுடுவேன், எனக்கு மிக மேன்மையான ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டிய விரதம் இருக்கிறது, அது உங்களை தவிர வேற யாராலையும் முடியாது, நீங்கள் கண்டிப்பாக இதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு திரும்பியும் போராடுறா. இந்த போராட்டம் சில நேரத்துல நடக்குது. உடனே அந்த ரிஷி சொல்றாரு, என் மூலமாக ஒரு குழந்தை வரணும், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விந்தை எடுத்து அவகிட்ட கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு நீ இப்ப இதை வைத்து கொண்டு குழந்தைய பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து காணாமல் போயிடுறாரு. இந்த குழந்தை இந்த விந்த இந்த அம்மா என்ன பண்றா, நான் எடுத்துக்கிட்டு குழந்தை பெத்தன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மான் போகுது. அந்த அவளுடைய தவ வலிமையினால அந்த மானுடைய கர்ப்பத்துல அந்த விந்த அனுப்பிடுறா. அப்ப அந்த மானுக்கு மனித உருவம், ஆனால் மானுடைய கொம்பு வைத்த ஒரு குழந்தை பிறக்கிறது. அது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்பவே அழகா இருக்கிறது. அப்புறம் அங்க பிரம்மதேவன் என்ன பண்ற, இந்த அப்சரா அவ்வளவுதான், அவங்க வேலை முடிஞ்சு போச்சு, போயிடுறா. இந்த குழந்தை பேர் ரிஷசிங்கர், இந்த குழந்தைதான் ரிஷசிங்கர். இந்த ரிஷசிங்கரை கொண்டு போய் அந்த மிருக ரிஷிகிட்டே ஒப்படைச்சிடுறாரு பிரம்மா, இது உன் குழந்தைதான், நீ தான் வச்சுக்கணும். அப்பதான் அவர்
நினைக்கிறார். எந்த ஒரு பகவானுடைய சித்தத்தின் பேர்ல எனக்கு இந்த குழந்தை பிறக்கணும்னு விதி இருக்கிறது, அதனாலதான் எனக்கு இது கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வளர்க்கிறாரு. எப்படி வளர்க்கிறாருன்னா, அவர் இருக்கிற இடத்துல ஆசிரமத்துல பெண்களே கிடையாது, பெண் வாசனையே கிடையாது, அந்த குழந்தைக்கு பெண் வாசனையே கிடையாது. அங்க ஆசிரமத்துல அவர் மிக சிறந்த பிரம்மச்சாரியாக வளர்க்கிறார். இப்ப சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் தன்னுடைய மகனுக்கு. ஆனா அந்த மகனுக்கு சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கும் போது பெண்கள் விஷயம் வந்து அதை வந்து அப்படியே தள்ளி விட்டுருவாராம். அதை பத்தியே பேசாமல் அவருக்கு எல்லாமே யஜ்யம் சொல்றது, செய்யறது, தவம் செய்யறது, எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்து அந்த மகனை எப்படி வளர்க்கிறாருன்னா, அந்த மகன் பல் தேய்க்கணும்னா கூட அப்பாவை கேட்டுதான் பல் தேய்ப்பாராம். அப்பா சொன்னாதான் அவர் போய் குளிப்பாரு, அப்பா சொன்னாதான் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அளவுக்கு பெண் வாசனையே இல்லாமல், பெண் தொடர்பே இல்லாமல் அவர் வளர்ந்து வருகிறார். மிக சிறந்த சக்தி வாய்ந்த முனிவராக. இப்ப ரிஷசிங்கர் வந்து மிக மிக தூய்மையான பிரம்மச்சாரி, அதனால அவருக்கு சக்தியும் அதிகமாயிடும். அப்படியாக அவர் வளர்ந்து வருகிறார். இங்க வரலாம். இப்ப ரோமபாதர் மன்னர் தசரதனுடைய புதல்வியை எடுத்து வளர்க்கிறார் இல்லையா? அந்த வளர்த்து வரும் காலகட்டத்துல அந்த அவருடைய நாட்டுல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது. பஞ்சம்னா பஞ்சம் அப்படி ஒண்ணுத்துக்குமே இல்லாமல் நாடே வற்றி போய்விட்டது. இப்ப ரோமபாதர் நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு பிராமணர்களை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. அது என்ன தவறு பண்ணாருன்னா, அவர் சில காலத்துக்கு முன்னாடி வைரங்களை பிராமணர்களுக்கு தானமா கொடுக்கணும்ட்டு கொடுக்குறார். அவங்களுக்கு சொல்லிடுறாரு, நான் உங்களுக்கு தானமா கொடுக்குறேன் வைரம்லாம் அப்படின்ட்டு. அப்படி கொடுக்கும்போது ஒரு மிக விலை உயர்ந்த ஒரு வைரம் வருது, அதை கொடுக்கணும், அவரு தானமா கொடுக்கணும். ஆனா அது ரொம்பவே விலை உயர்ந்தது, இதை கொடுக்குவானா, அதுக்கு பதில் ஒரு பெரிய வைரம், அது ஆனா அவ்வளவு மதிப்பு இல்லாது, அளவுல பெருசு, ஆனா மதிப்பு குறைச்ச, அத்தை வச்சுட்டு எடுத்துடுறாரு. தானமா கொடுக்கணும்ட்டு நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டா அது எவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்தாலும் கொடுத்துதான் ஆகணும். இதனால அந்த தானம் பெற்ற பிராமணர்களுக்கு இது தெரிந்து விட்டு இவர் மேல கோவப்பட்டுட்டு அந்த ராஜ்யத்தை விட்டு பிராமணர்கள்லாம் ஒண்ணு கூடி ஒரு யூனியன் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சு அவருடைய ராஜ்யத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. இதனாலதான் ரோமபாதருடைய ராஜ்யத்துல வறட்சி ஏற்பட்டு விடுகிறது. இப்ப இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஆலோசனைக்கையில் ரிஷசிங்கர் இந்த நாட்டுல கால வச்சாதான் மழை பெய்யும். ஏன்னா ரிஷசிங்கர் மிக மிக அருமையான ஒரு பிரம்மச்சாரி முனிவர், அவர் வரணும், அவருடைய திருவடி இந்த நாட்டுல பட்டாதான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ரோமபாதர் யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்பதான் கேள்விப்படுறார் அவர் பெண்களையே பார்த்ததில்லை. அப்ப அவருடைய அப்பா, அந்த ரிஷசிங்கருடைய அப்பா மிருக ரிஷி எங்கேயோ போயிருக்கிறார், வேற ஒரு ரிஷிக்கு ஏதோ ஒரு உத்தாசை பண்றதுக்கு போயிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டில் இருக்கும் அந்த ரோமபாதருடைய நாட்டுல இருக்கக்கூடிய விலை மாதர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, அழகான விலை மாதர்கள். அதுல யாரும் இந்த மாதிரி காரியத்துக்கு நாங்க வரல, சாபகோபம் வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தி மட்டும் நாட்டை காப்பாற்றுவதற்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டுகிறாள். அவள் ஒத்துக்கொண்டு அவளோட நிறைய அழகிய பெண்களை எடுத்துக்கொண்டு ஒரு படகு, ஒன்று மிகப்பெரிய படகு, அதுல அந்த எவ்வளவு பெருசுன்னா அதுலயே வனம் இருக்குது, அது பயணிக்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஊர் மாதிரி அதை அலங்காரம் பண்ணி அதை நதி வழியாக கொண்டு போய் ரிஷசிங்கர் காட்டுல தனியா இருக்கும்போது அங்க போய் அவரை மயக்குறாங்க. இப்ப ரிஷசிங்கர் இவங்கெல்லாம் வந்து எப்படி வேஷம் போட்டுக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் பிரம்மச்சாரிகள் மாதிரி முனிவர்கள் மாதிரி வேஷம் போட்டுன்னு போறாங்க. ரிஷசிங்கருக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அவருக்கு தெரியல. அவர் இளமையானவர், ரிஷசிங்கர் வந்து இளமையானவர். இவர்களை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. ஆனா அது புரியல, இந்த முனிவர்கள்லாம் வித்தியாசமா இருக்கிறாங்களே, அழகா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வர வைக்கிறார் தன்னுடைய ஆசிரமத்துல. அப்பா இல்ல, அப்பாவை கேட்டுதான் எது வந்தாலும் செய்வார். ஆனா இப்ப ஏதோ இவர்களை பார்த்தவொன்னே இவர் மயங்கிடுறார். அவர்களை வரவழைத்து அவருடைய ஆசிரமத்துல இருக்கக்கூடிய கிழங்குகளையும் பழங்களையும் கொடுக்குறாங்க.
அதுக்கு பதிலுக்கு அந்த விலை மாதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அழகிய பெண்கள் இவருக்கு இனிப்புகளை வழங்குறாங்க. இது வரைக்கும் அவர் இனிப்பெல்லாம் சாப்பிட்டது இல்ல. இனிப்புகள்லாம் சாப்பிட்ட உடனே அவர் ரொம்பவே மயங்கி விடுகிறார். அப்ப அவர்கள் சொல்றாங்க, இப்ப அவர்களுக்கு பயமும், அந்த பெண்களுக்கு பயம் இருக்கிறது. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டாருன்னா நமக்கு சாபம் கிடைச்சிரும், அதனால அவங்க அப்பா வர்றதுக்குள்ள இவரை தள்ளின்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மயக்கி, இதை விட அழகான நிறைய இனிப்புகள் பழங்கள்லாம் நாங்க தர முடியும், எங்களோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த படகு, மிகப்பெரிய படகுல கொண்டு போய் அப்படியே அந்த படகு ஓட்டின்னு போயிட்டு ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போறாங்க, ராமபாதருடைய ராஜ்யத்துக்கு போறாங்க. ரோமபாதருடைய ராஜ்யத்துல ரிஷசிங்கர் காலடி எடுத்து வச்சவொடனே சுபிக்ஷம், மழை கொட்ட ஆரம்பிக்குது. அவரை நைஸா அங்க அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. அரண்மனைக்கு கொண்டு போய் அங்க இருக்கும் தசரத மன்னனுடைய மகள் சாந்தாவை இவருக்கு திருமணம் செய்து வைத்து அவரையே மன்னராக்கி அந்த அங்கேயே ராஜ்யத்துல வச்சிடுறாங்க. இவர் மயங்கி போயிடுறார், ஏமாந்து போயிடுறார், மயங்கி போறார். அங்க நாட்டுல எல்லா மங்களமும் ஏற்படுகிறது. இங்க வரார் ரிஷி, வந்து பாக்குறார், மகனை காணமே அப்படின்னு தேடுறார். தேடும்போது புரியுது இந்த ராஜ்யத்துக்கு அவர் போயிருக்கிறாருன்ட்டு. அங்க வந்து சபிக்கலான்ட்டு வர்றார், இந்த ராஜ்யத்தினுடைய மன்னனை சபிக்கணும்னு வர்றார். ஆனால் திறமையாக ரோமபாதர் என்ன செஞ்சிட்டாரு, ரிஷசிங்கரிய மன்னன் ஆக்கிட்டாருல்ல. இப்ப மன்னனை சபிக்க முடியாது, ஏன்னா மன்னன் தன் மகன். அதுக்கப்புறம் அந்த மிருக ரிஷி யோசிக்கிறார், இதெல்லாம் பகவானுடைய சங்கல்பம். இது நான் எவ்வளவுதான் பாதுகாப்பாக இவனை பிரம்மச்சாரியா வளர்க்கணும்னு நான் நினைச்சாலும் பகவானுடைய சித்தம் அது இல்லை. அதனாலதான் இவன் இந்த நாட்டுக்கு மன்னன் ஆயிட்டான். பெண் தொடர்பே இல்லாமல் வளர்த்தும் பெண்களிடம் மயங்கிட்டாரு என்னுடைய மகன். சரி, இது பகவானுடைய சித்தம், இதுக்கு மீறி நான் எதுவும் செய்ய முடியாதுன்ட்டு அவர் விலகி போய் தன்னுடைய தவ வாழ்க்கையை அவர் தொடர்கிறார். இங்க ரிஷசிங்கர், இவ்வளவு பிரசித்தி பெற்ற ரிஷசிங்கர், இவரை கொண்டுதான் அந்த யஜ்யம் பண்ணணும், அப்பதான் வந்து பகவான் பிரசன்னம் ஆவார்னு சொன்னதுனால ரோமபாதர் சொல்லி, ரோமபாதர் கிட்ட தசரத மன்னன் வந்து உங்களுடைய மருமகனை அனுப்புங்கள்னு சொல்றார். அதன் பிரகாரம் ரிஷசிங்கர் வந்து யஜ்யத்தை, புத்திர காமேஷ்டி யஜ்யம் செய்யறார். அந்த புத்திர காமேஷ்டி யஜ்யம் செய்து அதனுடைய பலனாக, அதனுடைய வெற்றியாக அங்க விஷ்ணு தூதர்கள் வராங்க. அந்த யஜ்யத்தினுடைய முடிவுல விஷ்ணு தூதர்கள் வந்து ஒரு பாத்திரத்துல, ஒரு கலசத்துல இனிப்பு, அந்த சக்கரை பொங்கல்னு சொல்லுவோம் நம்ம, ஸ்வீட் ரைஸ், அதை கொடுக்குறாரு. அந்த சக்கரை பொங்கலை கொடுத்த உடனே அதை பெற்று தசரத மன்னன் அதை வாங்குறார். வாங்கி தன்னுடைய 3 மனைவிகளுக்கும் கொடுக்கணும். முதல்ல கௌசல்யக்கு ஒரு பகுதி, கைகேயிக்கு ஒரு பகுதியை கொடுத்துடுறாரு. இப்ப கைகேயும் கௌசல்யம் ஒரு பகுதி எடுத்து சுமித்திரைக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் சுமித்திரைக்கு 2 குழந்தைகள், கௌசல்யாக்கு ராமர், கைகேயிக்கு பரதன், சுமித்திரைக்கு 2 குழந்தைகள், சத்ருகன், லக்ஷ்மணன், 2 பேர் பிறக்கிறாங்க. இந்த 2 பேருடைய வேலை என்னன்னா, ஒருத்தர் பக்தனுக்கு தொண்டு செய்யணும், ஒருத்தர் பகவானுக்கு தொண்டு செய்யணும். நான் லக்ஷ்மணனுக்கு பரதன் பக்தன், 4 பேரும் பகவானுடைய விஷ்ணு தத்துவங்கள் தான். இருந்தாலும் இங்க பரதன் பக்தனாகவும் பக்தனாக இருக்கிறான். அதனால பக்தனுக்கு தொண்டு புரிவதற்கு சத்ருகனும், பகவானுக்கு தொண்டு புரியறதுக்கு லக்ஷ்மணனையும் சுமித்ரை ஈன்றெடுக்கிறாள். இவர்கள் முறையே எப்படி, பகவான் ராமச்சந்திரர் யாரு, விஷ்ணு, அவருடைய படுக்கையான ஆதிசேஷன் லக்ஷ்மணர், சங்கு சக்கரமான பரதர், சத்ருகன் வராங்க. இவர்கள் தான் அந்த 4 விரிவங்கம் சொல்றோமே, வாசுதேவ, சங்கர்ஷ்ண, அனிருத்த, பிரத்யுப்ன, அவங்கதான். அவங்க 4 பேரும் இங்க 4 இணை பிரியாத சகோதரர்களாக, உலகத்துல சகோதர பாசம் எப்படி இருக்கணும்னா இவர்களை போல இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டுவதற்காக வராங்க. எப்படி லக்ஷ்மணன் பரதன் 2 பேருடைய மேன்மையை சொல்லலாம் சொல்லிக்கொண்டே போகலாம்.
பரதன் முழுமையாக எல்லாமே என்கிட்ட இருக்கிற எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது, பகவானுக்கு சொந்தமானதுன்றத உணர்ந்து செயல்பட்டவன். நான் இந்த ராஜ்யம் எனதல்ல, இந்த ராஜ்யம் எனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யம் எனதல்ல, தாயை கொல்ற அளவுக்கு போயிடுறான் பரதன். ராஜ்யத்திற்காக பகவான் கிட்ட, ராமச்சந்திரன் கிட்ட என்னை பிரித்து விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு கைகையை கொல்லும் அளவுக்கு போயிடுறார் பரதர். சரி, திணிக்கப்படுகிறது ராஜ்யம், பரதனுக்கு திணிக்கப்படுகிறது, விரும்பல. பரதன் அதை விரும்பவே இல்லை. அழறார், கதறி அழறார். திரும்பவும் காட்டுக்கு வந்து ராமருடைய திருவடிகளை பற்றி கொண்டு அழறார், கதறி அழறார். தயவு செய்து நீங்கள் வந்து விடுங்கள். ராமர் எடுத்த விரதத்தை விட மாட்டாரே. தன்னுடைய தந்தைக்கு ஒரு நாளும் அவப்பெயர் ஏற்படக்கூடாது, அவர் கொடுத்த சத்தியத்தை நான் மீற முடியாது, அதனால நான் வரவே மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அப்ப அவருடைய பாதுகைகளை கொண்டு வந்து அந்த பாதுகைகளை தான் அந்த அரியணையில வச்சு அரசாள்கிறாரே தவிர தான் உட்காரவே இல்லை. பரதன் அந்த அரியணையில் அமரவே இல்லை. தன்னுடைய அண்ணன் போல, தமையனை போல, ராமச்சந்திரரை போல தான் மர உரி தடுக்கிறார். எப்படி எளிமையான, என்னுடைய சகோதரன் எப்படி எளிமையான வாழ்க்கையை வாழறாரே அதே போல நான் எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரதன் அதே போல காட்டுல அவர் எப்படி அண்ணன் வாழறாரோ அதே போல காட்டுல தானும் வந்து மர உரி தரித்து எளிமையான வாழ்க்கையை தான் வாழறார். குடில் அமைத்து அங்கிருந்துதான் ராஜ்யத்தை பரிபாலிக்கிறார். அதே போல லக்ஷ்மணனுக்கு வரலாம். சகோதர பாசத்துல லக்ஷ்மணனை மீற இன்னி வரலாற்றுல யாருமே இருக்க முடியாது. எப்ப ராமர் காட்டுக்கு போக போறார்னு தெரிஞ்ச அதே க்ஷணம் எதையுமே யோசிக்கல, தயாராயிட்டார், உடனடியாக தயாரானார். ஏன்னா பகவானுக்கு எப்போதும் சேவை செய்யும் சேவார்த்தி பகவானாக இருப்பவர் லக்ஷ்மணர். அந்த 14 ஆண்டுகளும் ஒரு நாள் கூட லக்ஷ்மணன் தூங்கவே இல்லையா. ஒரு நாள் கூட அவர் அண்ணன் என்ன சொல்றாரோ எல்லுன்னா என்னையா நிப்பார். ஒரு நாள் கூட அவருடைய வார்த்தையை மீறி அவர் நடந்ததே கிடையாது. ஒரே ஒரு சூழ்நிலையில அவர் ராமருடைய வார்த்தையை மீறி செயல்பட்டார். எந்த சூழ்நிலைன்னு பாத்தீங்கன்னா, எப்ப ராமர் அந்த தங்கமானை தேடி ஓடுகிறாரோ அப்ப லக்ஷ்மணருக்கு ஒரு கட்டளை இடுகிறார். ஒரு நாளும் நீ ஒரு க்ஷணமும் சீதா பிராட்டியை விட்டு விலக கூடாது, அவளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு போறார். லக்ஷ்மணன் சீதாய் ராமருக்கு ஆபத்து ஏற்பட போகிறது, நீ போ, அவர் ராமருக்கு வந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும், அவருடைய உயிருக்கு ஆபத்து, நீ அங்கே போன்னு சீதா சொல்லும் போது நான் போக மாட்டேன், ராமர் என்னை போக கூடாது, உங்களுடைய பாதுகாப்பை விட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், அதனால நான் போக மாட்டேன்னு சொல்றார். ஆனால் சீதையினுடைய கடுமையான சொற்கள் தாங்க முடியாம, தாயே என்னை இப்படி பேசாதீர்கள், ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கடுமையான சொல் அவர்கள் இவ்வளவு கட்டளை இடுறாங்க. இப்ப ராமர் பேச்சு கேட்கறதா சீத்தை பேச்சு கேட்கறதா? அந்த சூழ்நிலையில தான் ராமருடைய பேச்ச அவர் கேட்காம ராமரை தேடி வந்துடுறார். அப்ப சொல்றார் ராமர், நீ அந்த அம்மா சொல்றத கேட்டுட்டியே, நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டிருக்கணும். இந்த ஒரு நிகழ்வுலதான் லக்ஷ்மணன் சீதா பிராட்டியாருடைய பேச்சை கேட்கணும்ன்றதுக்காக ராமர் ஈட்ட கட்டளைய மீறி நடந்தார். அதே போல இன்னொரு காலகட்டத்துல அவருக்கு தெரியும் சீதை வந்து களங்கம் இல்லாதவர். லக்ஷ்மணன் சீத்தை காணாம போனப்ப எல்லாரும் அவள் ராவணனால கொண்டு செல்லப்படும் போது அவள் தன்னுடைய ஆபரணங்கள்லாம் கைட்டி துணியில மூட்டை கட்டி விசிறி அடிக்கிறார். அப்ப அப்படி விசிறி அடிக்கும் போது அந்த குரங்குகள்லாம் பிடிச்சி அந்த ஆபரணங்களை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அசுரன், ஒரு ராட்சசன் ஒரு பெண்ணை கடத்தி போறான், அது அவங்க அந்த நகைகள்லாம் போட்டாங்கன்னா அதெல்லாம் அந்த குரங்குகள்லாம் பிடிச்சு வைக்குது. ராமர் வரும்போது அதெல்லாம் காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது லக்ஷ்மணன் சீதா பிராட்டியினுடைய திருவடியில இருக்கக்கூடிய ஆபரணங்களை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா
அவர் ஒருபோதும் தாயாருடைய திருவடியை தவிர மேல போய் பார்த்ததே இல்லை. அதனாலதான் மற்ற ஆபரணங்களை லக்ஷ்மணனால கண்டுகொள்ள முடியல. திருவடி ஆபரணங்களை தான் அவர் சொல்றார், அடையாளம் காட்டுறார், இது சீதா பிராட்டியாருக்கு தான். அந்த அளவுக்கு சீத்தை மேலையும் ராமர் மேலையும் மிக 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 உயர்ந்த பாசம் வச்சிருந்தார் லக்ஷ்மணர். அப்ப ராமர் அயோத்தியாவுக்கு திரும்பும் போது லக்ஷ்மணருக்கு ஒரு கட்டளை இடுறார். இல்ல, சீத்தைக்கு ஒரு சொல்றார், நீ கற்புடைய பெண் தானா அப்படின்றத நான் எப்படி அறிய முடியும் அப்படின்னு சொல்லும் போது சீதா சொல்றாங்க லக்ஷ்மணருக்கு, உடனடியாக நீ நெருப்பை மூட்டு, நான் அதில் குதிக்கிறேன், நான் என்ன அக்னி பரீட்சை நான் செய்யறேன், நீ செய், நெருப்பு மூட்டு லக்ஷ்மணன் சொல்றாங்க. அப்ப லக்ஷ்மணன் தயங்குறார், நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. அப்ப சொல்றா, நீ நான் உனக்கு செஞ்ச அபராதத்துக்கு நீ எனக்கு இத செஞ்சுதான் ஆகணும், இந்த நேரத்துல நீ எனக்கு நெருப்பு மூட்டத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்ற. அப்பவும் பேச்ச மீறக்கூடாதுன்றதுக்காக நெருப்பு மூட்டுறார் லக்ஷ்மணன். தாயார் தன்னை நிரூபிக்கிறாள் தான் மிகவும், அந்த நெருப்புல இருந்து வெளியே வரா. ஆனாலும் இந்த பிரஜைகள் இத பார்த்துட்டு இதை கேள்விப்பட்டும் அயோத்தியா வாசிகள்ல சில பேர், சில முட்டாள்கள் தாயார் மேல சந்தேகப்பட்டதுனால மீண்டும் பகவான் ராமச்சந்திரர் சீதா பிராட்டியை காட்டுக்கு அனுப்பும் போது அந்த வேலையும் லக்ஷ்மணன் கிட்டதான் கொடுக்கிறார். இதையும் லக்ஷ்மணன் செய்ய விரும்பல. தாயாரை கொண்டு போய் சீதா பிராட்டியாரை கொண்டு போய் காட்டுல விடணும்ன்றத லக்ஷ்மணன் விரும்பவில்லை. ஆனால் ராமர் சொன்னா செஞ்சுதான் ஆகணும். அவருக்கு மிக மிக கஷ்டமான வேலை இது. ஆனா ராமர் சொன்னார், அதை செய்துதான் ஆகணும். அதனால செய்யறார். ராமரிட்ட கட்டளைகளை மிக அருமையாக செய்து காட்டினார் லக்ஷ்மணர். ஆனால் ஒரு சூழ்நிலையில மீண்டும் அவரால் செய்ய முடியல. அது கடைசியில லீலை, ராமாயண லீலை முடிக்கும் தருவாயில லக்ஷ்மணருக்கு ஒரு கட்டளை இடுகிறார். ராமரால சீத்தை, லக்ஷ்மணர் இவங்களெல்லாம் பிரிஞ்சு வாழ முடியாது. அதனால இப்ப சீத்தைய பிரிஞ்சாச்சு ஏற்கனவே, இனி லக்ஷ்மணரை பிரிய மனம் இல்லை. ராமர் சொல்றார், நான் கால புருஷன் வந்திருக்கிறார், யமராஜர் வந்திருக்கிறார், அவரோட நான் ஒரு அறையில் அந்தரங்கமாக பேச போறேன். நீ யாரையும் உள்ள விடக்கூடாது, நீயும் வரக்கூடாது. உனக்கு நான் இடுற கட்டளை, நீ வரவே கூடாது, நாங்க பேசும்போது நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றார். அங்க இதுக்கு சோதனைக்காகவே துர்வாச முனி வந்துடுறாரு. லக்ஷ்மணர் கிட்ட இந்த க்ஷணமே நான் ராமரை சந்திக்க வேண்டும், ஏற்பாடு பண்ணு சொல்றார். லக்ஷ்மணர் யோசிக்கிறார், இப்ப எனக்கு ராமர் என்ன கட்டளை இட்டார், என்ன காரணம் கொண்டு இந்த அறைக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போ உனக்கு மரண தண்டனையே கிடைக்கும், அதனால நீ வராத அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா துர்வாச முனிவர், இந்த க்ஷணமே நான் ராமரை பார்க்கணும், நீ போய் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றார். இப்ப இந்த நாட்டு மக்களுக்காக லக்ஷ்மணன் மிகப்பெரிய தியாகத்தை செய்யறார். என்னன்னா, இப்ப இவர் துர்வாச முனிவருடைய பேச்சை கேட்கலன்னா துர்வாசர் சொல்றார், நான் அந்த நாட்டையே சபிச்சிடுவேன், இந்த நாட்டையே நான் சபிச்சிடுவேன்னு சொல்றாரு. அப்ப லக்ஷ்மணன் நாட்டு பிரஜைகளை காப்பாற்ற வேண்டும்ன்ற உண்மையான ஒரு சத்திரியனாக இருந்தார். என்னுடைய சுயநலத்தை நான் பார்க்க கூடாது, இந்த நாட்டு மக்களை நான் காப்பாத்தணும், இல்லைன்னா இந்த துர்வாச முனிவர் மக்களுக்கு சாபம் கொடுத்துடுவார், அதுல இருந்து நான் மக்களை காப்பாத்தணும்னா நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ராமருடைய அந்த அறையில் அவருடைய கட்டளையை மீறி அவரை போய் பார்க்கிறார். இந்த இடத்துல அவர் ஒரு ராமருக்கு பிடிச்ச செயலை செய்யறாரு. ஏன்னா ராமருக்கு பிரஜைகள் தான் பிடிக்கும், பிரஜைகளை காப்பாற்றுறதுலதான் மிக மிக ஆர்வம் காட்டுறாரு. அதனால அது ராமருக்கு பிடிச்ச செயலாக இருக்கும்னு சொல்லி அங்க போறார். அதனாலதான் அவர் அந்த நேரத்துல காலபுருஷனும் ராமச்சந்திரனும் பேசிட்டு இருக்கும் போது லக்ஷ்மணன் உள்ள போனதுனால அவர் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும். லக்ஷ்மணன் அத மிகவும் சந்தோஷமா எடுத்துக்கிறார், எடுத்து இந்த உலகத்தை விட்டு மறைகிறார். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க ராமச்சந்திரருக்கு சேவை செய்யும் சகோதரனாக இருந்தார். இது லக்ஷ்மணனுக்குரிய ஏற்றங்கள். லக்ஷ்மணன் அந்த அளவுக்கு பகவானுக்கு சேவை செய்த பக்தர். பகவான் எள்ளுனா எண்ணெயாக நின்ற லக்ஷ்மணர்.
இப்படி இந்த சகோதர பாசம்ன்றத நம்ம ராமாயணத்துலதான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. சகோதரர்கள் எவ்வளவு ஒற்றுமையாக அன்பாக எப்படி இருந்தாங்கன்றதை ராமாயணத்துல இருந்து நம்ம கத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மக்கள், நாட்டு மக்கள், அயோத்தியா மக்கள் ராமரிடம் வைத்திருந்த பாசத்தை பார்க்கணும். ஏன்னா எப்படி தசரத மன்னனுக்கு ராமர் உயிரோ அதே மாதிரி அயோத்தியா மக்கள் முழுக்க முழுக்க எல்லாருக்கும் ராமர்னா உயிர். எப்ப ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கல, அவர் காட்டுக்கு போகணும்னு முடிவு எடுத்தாங்களோ, ராமர் காட்டுக்கு போறதுக்கு தேர்ல போறார். தேர்ல ஏறி போறார், கூட அந்த மந்திரி சுமந்திரன் கொண்டு போறார். அப்ப அந்த மக்கள்லாம் எல்லாருமே வயதானவர்கள், இளமையானவர்கள், எல்லா பிரஜைகளும் பின்தொடர்ந்து 1000 மக்கள் போவாங்க. ரதம் போறதுக்கே இடம் இல்லை, அந்த மாதிரி போகுது. ரதம் வேகமா போகும், மக்கள் நடந்து வரணும் இல்லையா? அப்ப பாக்குறார் அந்த வயதானவர்கள்லாம், அந்த நாட்டுல இருக்கிற முதியவர்கள்லாம் வராங்க, நடக்க முடியாம அப்படி தள்ளாடி தள்ளாடி வராங்க. அத பாக்குறார் ராமர். இந்த பிரஜைகள்லாம் என்னால கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களே, அதனால நானும் நடந்து வரேன்னு சொல்லிட்டு ரதத்தை விட்டுட்டு நடந்து போறார். இந்த அனைத்து அயோத்தியா மக்களும் ராமர் கூட நாங்களும் காட்டுக்கு வந்துடுறோம், நாங்கெல்லாம் இனி உங்களை விட மாட்டோம், உங்களை பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட வராங்க. ராமர் அவர்களை ஒண்ணுமே சொல்ல முடியல, அவ்வளவு பாசம் அந்த பிரஜைகளுக்கு, ராமர் மேல அவ்வளவு அபிமானம். அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க தசரதனாலையும் ராமரை விட்டு பிரிய முடியல, அந்த பிரிவு துயர்லதான் அவர் உயிரையே விட்டுறாரு. இந்த மக்கள்லாம் கூட பகவானுக்காக உயிரையே விட தயாராக நாங்களும் உங்களோட காட்டுக்கு வரோம்னு சொல்லிட்டு வராங்க. கங்கையை கடக்க வேண்டும், எல்லாருமே கங்கை கரையில வந்து படுத்துடுறாங்க. இதை சாக்கா வச்சுட்டு இந்த மக்கள் எல்லாம் கூட்டிட்டு நான் காட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் அவர்களுக்கெல்லாம் தெரியாம இரவோடு இரவாக அவர் கங்கையை கடந்து போயிடுறாரு. அந்த மக்கள் எல்லாம் ஏமாந்து போயிடுறாங்க. அயோத்தியா மக்கள் ராமர் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர் திரும்பி வர வரைக்கும் அயோத்தியா மக்கள்ல எல்லாருமே அழுது கொண்டிருந்தார்கள். அயோத்தியா நகரமே அழுது கொண்டிருந்தது. ராமர் வர வரைக்கும் காத்திருந்தாங்க. அவர் வரும்போதுதான், அதனாலதான் விளக்கேத்தி எல்லாரும் வரவேற்றார்கள். ராமரோட இருந்த அந்த அயோத்தியா வாசிகள் அனைவரும் ராமர் ஆன்மீக உலகத்துக்கு போகும்போது எல்லாரும் போனாங்க. எல்லாருமே ராமரோட ஆன்மீக உலகத்துக்கு போனாங்க. அனைத்து அயோத்தியா வாசி மக்களும் ராமரோடவே போனாங்க. அந்த அளவுக்கு ராமர் மேல அவர்கள் பிரியமாக இருந்தார்கள். ராமராஜ்யம்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல ராமர் ஆண்டப்ப மக்களுக்கு பசி, நோய், முதுமை, எந்த ஒரு துன்பமும் இருக்காதாம். அந்த அளவுக்கு மங்களகரமாக நடந்து கொண்டிருந்ததா அந்த ராஜ்யத்துல. அவ்வளவு சத்தியுகம் எப்படியோ அப்படி வந்து அந்த திரேதாயுகம் நடந்ததாம். சத்தியுகம் மிக சிறப்பாக இருக்கும். சத்தியுகத்துல எல்லாருமே மகிழ்ச்சியாக மங்களகரமாக இருந்தாங்க, நீண்ட ஆயுளோட நல்ல சுபிக்ஷமாக இருந்தார்கள். அதே அந்த திரேதா யுகத்திலையும் அது நடந்ததாம். திரேதா யுகத்துலதான் ராமர் அவதரிக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் அப்ப மக்கள் பிரஜைகள்லாம் மிக மிக சந்தோஷமாக எந்த குறையும் இன்றி இருந்தார்களாம். ஏன்னா பகவானே நாட்டு மன்னனாக வரும்போது மக்களுடைய மகிழ்ச்சிக்கு சொல்லவா வேண்டும். அந்த அளவுக்கு மன நிம்மதியோட சந்தோஷமோட இருந்தாங்க. ராமர் 11,000 ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆண்டார். எவ்வளவு ஆறுதான்? 11,000 ஆண்டுகள். ஏன்னா இது கலியுகம் மாதிரி கிடையாது, 100 வருஷம் கலியுகம். அந்த யுகம் வந்து திரேதா யுகம். அதனால திரேதா யுகம் வந்து நீண்ட நாட்கள். அதனால பகவான் வந்து 11,000 ஆண்டுகள் இந்த உலகத்துல ஆண்டார். அந்த ராமாயணத்துல பல காண்டங்கள் இருக்கு. ராமர் பிறந்தது பாலகாண்டம், அப்புறமா அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம்னு 7 காண்டமாக இருக்கிறது. இதுல 24,000 ஸ்லோகங்கள் இருக்கு ராமாயணத்துல. 24,000 ஸ்லோகங்கள். இதெல்லாம் ராமருடைய லீலையை வர்ணிக்கிறது. ராமருடைய லீலைய
ராமாயணத்தை எழுதினது யாரு? வால்மீகி முனிவர். வால்மீகி முனிவருக்கு நாரத முனிவர் வந்து சொல்றார், நீ இதை எழுதுன்னு சொல்லிட்டு. வால்மீகி அவருடைய குருதேவராகிய நாரத முனிவர் கிட்ட பேசுறார், கலந்துரையாடுறார் ஒரு முறை. அப்ப வால்மீகி ரிஷி கேக்குறார் நாரத முனிவரை, இப்ப மிக தகுதி வாய்ந்த ஒரு பகவானுடைய அவதாரம் இப்ப இந்த உலகத்துல எது அப்படின்னும் போது ராமச்சந்திரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தை நாரத முனிவர் வால்மீகிக்கு சொல்ல, வால்மீகி வந்து அதை எழுதணும் அப்படின்ற ஒரு கட்டளையை பெறுகிறார். அப்ப அந்த கட்டளையை பெற்ற வால்மீகி அப்பதான் குருதேவர் நாரத முனிவர் போறார், இதெல்லாம் சொல்லிட்டு போயிடுறார். அப்ப அங்க ஒரு காட்டு வழியா நடந்து போறார் வால்மீகி. அப்ப ஒரு இரு பறவைகள் இருக்கு, அழகிய பறவைகள், ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை. அவை இரண்டும் சுகம் அனுபவித்து கொண்டிருக்கின்றன. அப்ப அந்த இடத்துல ஒரு கொடூரமான ஒரு வேடவன் வரான். வந்து அந்த ஆண் பறவையை நோக்கி வில்ல விடுறான். அந்த ஆண் பறவை துடி துடித்து இறந்து விடுகிறது. அந்த பெண் பறவை அழுது கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்த்த உடனே வால்மீகிக்கு மனசு ரொம்ப வேதனையும் வந்துருது, கோபமும் வருது. கோபமும் வந்த உடனே உடனடியாக அந்த வேடனை சபித்து விடுகிறார். அப்புறமா யோசிக்கிறார், நான் ஒரு முனிவனாகிய எனக்கு இந்த மாதிரி கோபம் எல்லாம் வரக்கூடாது, ஏன் எனக்கு கோபம் வந்தது, நான் ஏன் சபிச்சேன் அப்படின்னு யோசிக்கிறார். அப்படி யோசிச்சு அந்த சாபனைய பார்க்கும்போது அந்த சாபனை வந்து ஒரு அழகிய கவிதையாக வருகிறது. அழகிய கவிதையாக வருகிறது. அதை பார்த்த உடனே அவருக்கு தோணுது, இது என்னுடைய வார்த்தைகள் கிடையாது, பகவானுடைய வார்த்தைகள். இதுதான் ராமாயணத்தை எழுதுவதற்கு, அதை ஒரு அழகான ஒரு கவிதையாக எழுதுவதற்கு எனக்கு உள்ள இருந்து பகவான் ஊக்குவிக்கிறார் அப்படின்னு தோணி அதுக்கப்புறம் அந்த கவிதை எல்லாம் ராமாயணத்தை முழுசா எழுதி முடிக்கிறார். எழுதி முடிச்ச உடனே அது ராமாயணத்தை அவரு வடிவமைக்கிறார். பண்ண உடனே அவருக்கு தோணுது, இதை யாருக்குன்னா நம்ம சொல்லணும், யாருக்கு சொல்லி தர்றது, யார் இதற்கு தகுதி வாய்ந்தவர்கள், ராமாயணத்தை கேட்பதற்கும் அதை மனப்பாடம் செய்து அதை பரப்புவதற்கும் தகுதி வாய்ந்தவர்களை கண்டுபிடிக்கணுமேன்னு யோசிக்கும் போதுதான் சீதா பிராட்டி அப்ப அங்கதான் இருக்கிறா. அவளுடைய இரு குழந்தைகள் லவகுசர், இவர்கள் தான் தகுதி வாய்ந்தவர்கள்னு சொல்லிட்டு லவகுசருக்கு ராமாயணம் முழுக்க 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 பாடலாக கவிதையாக சொல்லித்தரர். அவர்கள் தகுதி வாய்ந்த முனிவர்கள். லவகுஷர்கள் வந்து சத்திரியர்கள், ஆனா இங்க ஆசிரமத்துல வளர்றதுனால தவசிகளாக வளர்கிறார்கள். அவர்கள் உடனடியாக ராமாயணத்தை தங்களுடைய மனதுல அறிவுல ஏற்றுக்கொண்டு அழகாக அதை பாடி அதை உலகமெங்கும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் லவகுஷர்கள். இறுதியாக அயோத்தியாவுக்கு வராங்க. அயோத்தியாவுக்கு அவங்க வந்தப்ப ராமருக்கு வந்து இவர்கள் தன்னுடைய குழந்தைகள்னு தெரியாது. லீலை பகவானுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அங்க லீலை நடக்குது, இவங்க குழந்தைகள்னு தெரியாது. அவர்கள் வந்து ராமாயணத்தை பாட பாட அங்க இருக்கிற அயோத்தியா வாசிகள், ராமச்சந்திரனுடைய சகோதரர்கள் பரத சத்ருகன் லக்ஷ்மணர்கள் அனைவருமே ஆனந்த வெள்ளத்துல ராமாயணத்தை கேட்டு 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 கண்ணீர் பெருகுகிறது, மெய் மறந்து போகிறார்கள். லவகுசர்கள் சொல்ல சொல்ல இவர்கள் முனிவர்கள் மாதிரி இருக்கிறாங்க, ஆனா பார்த்தா வலிமை வாய்ந்த தோள்களை உடையவர்களாக இருக்கிறார்களே அப்படின்ற எண்ணம் எல்லாம் வருது. இறுதியில அவர்கள் தான் தன் குழந்தைகள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கு முடிசூட்டுறார் ராமச்சந்திரன். இவ்வாறுதான் ராமாயணம் வால்மீகி ரிஷியால ஏற்றப்பட்டு அது லவகுசர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு இந்த உலகம் எங்கும் ராமாயணம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ராமாயணம். ராமாயணத்தினுடைய இது வந்து நிறைய ரிஷிகள் முனிவர்கள் எழுதினாலும் வால்மீகி ராமாயணம் தான் மிக மிக அங்கீகரிக்கப்பட்டது. நிறைய மாயாவாதிகள் கூட ராமாயணத்தை எழுதினாங்க. நமக்கு வந்து வால்மீகி ராமாயணம் தான் மிக மிக முக்கியமானது. அந்த வால்மீகி ராமாயணத்துக்கு கோவிந்தராஜன் அப்படின்ற ஒரு ஆச்சாரியன் பொருளுரை எழுதுறார், வியாக்கியானம் எழுதினார். அதுதான் மிகவும் அங்கீகரிக்கப்பட்டது. அதை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் இப்ப மாயாப்பூர்ல வித்வான் கௌரங்கான்னு ஒரு பக்தர் ராமாயணத்தை எழுதி வருகிறார். ராமாயணம் வந்து 24,000 ஸ்லோகங்களை அடங்கியது. அது அவ்வளவு விரைவில் முடிக்க முடியல, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது.
பாலகாண்டம் வந்துடுச்சு, அயோத்தியா காண்டம் வந்துடுச்சு. இன்னும் அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். அது மிக மிக அற்புதமான படைப்பாக இருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு சமஸ்கிருத வித்வான், அதனாலதான் அவர் பேரே வித்வான் கௌரங்கா. அந்த அவர் இந்த கோவிந்தராஜன் இப்ப ஒரு பாகவதத்துக்கு வியாக்கியானம் எழுதின பலதேவ் வித்யாபூஷன், விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர், அப்படி ராமாயணத்துக்கு வியாக்கியானம் எழுதினவர். அவரை அந்த வியாக்கியானத்தை அடிப்படையாக கொண்டு இவர் மொழிபெயர்க்கிறார், ராமாயணத்தை மொழிபெயர்க்கிறார். இது மிகப்பெரிய காவியம். நாம் அனைவரும் இந்த வாழ்நாள்ல ராமாயணத்தை முழுமையாக படிக்க வேண்டும், ஒரு முறையாவது படிக்க வேண்டும். நம்ம எப்படி பாகவதம் படிக்கிறோம், சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்கிறோம், அதே போல ராமாயணத்தையும் நாம முழுமையாக படிக்க வேண்டும். அதை தமிழ்ல கூட மொழி பெயர்க்கிறதுக்கு கேக்குறாங்க. அது மிகப்பெரிய வேலை. பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் செய்யலாம், தமிழ் பக்தர்கள் தான் செய்யணும். ராமாயணம் கூடவே ஆங்கிலத்தில் வந்து கொண்டிருக்கிறது, தமிழ்லயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வேண்டுகோள் விடுக்கிறார்கள். பகவான் யார நியமிக்கிறார்களோ அவர்கள் தான் அதை செய்ய போறாங்க. அதனால ராமாயணத்தை நாம் இன்னைக்கு படிப்போம், ராமரை புகழ்வோம். ராமர் எப்படி வாழ்ந்து காமிச்சாரோ அது போல நம்ம வாழ்வோம், ராம பக்தர்களை போல நாமளும் வாழ்வோம். நிறைய ராம பக்தர்கள் வரலாற்றுல இருந்தாங்க. அதுல சபரி தன்னுடைய குருனுடைய சொல்லை கேட்டு காத்து கொண்டிருந்தாள். சின்ன வயசுல குரு சொன்னார், அந்த அம்மா வயதான பிறகுதான் ராமரை சந்தித்தார்கள். தினம் தினம் ராமர் வருவார், ராமர் வருவார், ராமர் வருவார்னு காத்திருந்து அவளுடைய வாழ்வினுடைய இறுதி கட்டத்துலதான் பகவான் அவருக்கு அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுத்தார். அது போல நாமளும் ராமருக்காக, பகவானுக்காக பொறுமையாக பகவானுடைய அன்பை பெறுவதற்கு பொறுமையாக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்து முராரி குப்தா அப்படின்னு ஒரு பக்தர், அவர் அனுமான் தான். அனுமானை பற்றி பேசணும்னா நாள் போராது, வருடங்கள் போகாது. பக்தர்கள்ல சிரோன்மணியாக இருப்பவர் அனுமான். பகவானுடைய தொன்றுக்காகவே தாச பக்தியை உலகத்துக்கு காட்டுறதுக்கு நிக்கிறவர் அனுமான். அவர் சைத்தன்ய சரிதாமிர்தத்துல முராரி குப்தராக வருகிறார். இந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் சைத்தன்ய லீலையில அவர் முராரி குப்தர்ன்ற பக்தராக வருகிறார். சைத்தன்ய மகாபிரபு எவ்வளவுதான் அவர் கிருஷ்ணராகவும் மகாபிரபுவாகவும் இருந்தப்பெல்லாம் அவர் சொல்றார், எனக்கு இதுல இல்ல, என்னுடைய அவன் ராமச்சந்திரர்ல மட்டும்தான் அப்படின்னும் போது பகவான் ராமச்சந்திரராக அவருக்கு காட்சி தரார் முராரி குப்தாவுக்கு. இப்ப கூட இங்க வந்தீங்கன்னா, மாயாப்பூர் வந்தீங்கன்னா முராரி குப்தாவுடைய கோயில் இருக்கிறது. அவர் வழிபட்ட ராமர் லக்ஷ்மணர் அந்த கோயில் இங்க இருக்கு. முராரி குப்தா ராமாஷ்டகம் அப்படின்னு 8 பாடல்களை எழுதியிருக்கிறார். அது நான் வச்சிருந்தேன், இப்ப காணாம போயிடுச்சு, இல்லைன்னா அது உங்களுக்கு படிக்கலாம்னு பார்த்தேன். ராமாஷ்டகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் ராமரை தவிர வேற யாரையும் பகவானுடைய எந்த அவதாரத்தையும் அவரால் நினைக்க முடியல. அவர் அனுமானுடைய அவதாரமாக இருக்கிறதுனால அவர் ராமருக்கே தான் என்னுடைய இதயம் அப்படின்னு சொல்வார். இன்னொரு பக்தர், ராம பக்தர், எல்லாருக்கும் தெரியும். சைத்தன்ய சரிதாமிர்தத்துல சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்து அழுது கொண்டிருப்பார். என்னத்துக்கு அழுகுறீங்கன்னா, ஒரு அசுரன் சீதாவை கடத்தி கொண்டு சென்றுட்டானே, தாயாருக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணர் அழுவர். அப்போ சைத்தன்ய மகாபிரபு ராமேஸ்வரம் பக்கத்துல போயிட்டு ஒரு இடத்துல இருந்து பத்ம புராணம், அந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் கண்டெடுப்பார். அதுல எழுதப்பட்டிருக்கும், ராவணன் கடத்தி சென்றது சீத்தையை அல்ல, மாயா சீத்தையை. ஏன்னா தாயாரை யாருமே கடத்த முடியாது, பறிக்க முடியாது. பகவான் கிட்ட இருந்து சீத்தையை யாராலும் பறிக்க முடியாது. அவன் கடத்தி சென்றது மாயா சீதா தான் அப்படின்னு சொல்லிட்டு புராணத்துல எழுதி இருக்கிறத கொண்டு அந்த பிராமணருக்கு காட்டுவார் சைத்தன்ய மகாபிரபு. நீ கவலைப்பட தேவையில்லை, இனி நீ தாயாருக்கு துன்பம் வந்ததேன்னு நீ கவலைப்படக்கூடாது. அசுரர்கள்லாம் நாங்கள் சீத்தையை, லக்ஷ்மியை பற்றி கொள்கிறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அசுரர்கள் கிட்ட போறது லக்ஷ்மி கிடையாது, சீதா கிடையாது, மாயை தான் போகும். ஏன்னா அது மாயை தான் அவனுக்கு மரணமாக அமைந்தது. யாரெல்லாம் நாராயணனிடம் இருந்து லக்ஷ்மியை பறிக்கணும்னு நினைக்கிறாங்களோ,
லக்ஷ்மியை நாராயணன் சேவையில ஈடுபடுத்தணும். பிராட்டியாரை ராமர்கிட்ட சேர்த்து வைக்கணும். அதை செஞ்சது பக்தர்கள். அனுமான் போன்ற பக்தர்கள்லாம் பிராட்டியாரையும் ராமரையும் சேர்த்து வச்சாங்க. அசுரனாகிய ராவணன் பிரிக்க நினைச்சான், தான் அனுபவிக்கணும்னு நினைச்சான். அப்ப அதனுடைய விளைவு பாத்தீங்களா, மரணம். அவன் பெரிய பக்தன். இத்தனைக்கும் ராவணன் சிவபக்தன். ஆனால் பிராட்டியாரை செல்வத்தை பகவான் கிட்ட இருந்து பிரிச்சு அனுபவிக்கணும்னு நினைச்சான். அதனாலதான் அவன் தண்டனையே அனுபவிச்சான்ற பாடத்தை நம்ம கத்துக்கணும். எப்போதும் நமக்கு லக்ஷ்மி கொடுக்கப்பட்டால் அதை நாராயணனுடைய சேவையில ஈடுபடுத்தணும். பகவானையும் பிராட்டியாரையும் சேர்த்து வைக்கிறதுல ஈடுபடுத்தணுமே தவிர நான் தனித்து சுகித்திருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. அது ராமாயணத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். இன்னொரு ராம பக்தர் குலசேகர ஆழ்வார். அவர் முகுந்தமால ஸ்தோத்திரம் எழுதின மிகப்பெரிய ஆழ்வார் பக்தர். அவர் ராமருக்கு தான் அவர் ரொம்பவே பக்தியாக இருந்தார். எப்போதும் என்ன பண்ணுவார், திடீர்னு யோசிப்பார், நாம் போய் ராவணனை கொல்ல வேண்டும், சீதா பிராட்டியை மீட்க வேண்டும், ராமருக்கு தொண்டு செய்ய வேண்டும், படை திரட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடலாண்ட நின்றுடுவார். படைகள் எல்லாம் திரட்டி கொண்டு போய் அவர் மறந்துடுவார். ஏன்னா ராமாயணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சீதாவை அவங்க காப்பாற்றி கொண்டு வந்து விட்டார்கள். அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்காது. குலசேகர ஆழ்வாருக்கு நான் சீதா பிராட்டியாரை காப்பாற்ற வேண்டும், ராமருக்கு தொண்டு செய்ய வேண்டும், படைகளை திரட்டுங்கள்னு சொல்லி போய் கடலாண்ட போய் நின்றுடுவாராம். அப்ப பக்தர்கள்லாம் எதிர்கொண்டு வந்து, இல்ல ராமர் வெற்றி கொண்டு விட்டார், ராவணனை கொன்று விட்டார், சீதா பிராட்டி எல்லாரும் அயோத்தியாவுக்கு வந்துட்டாங்க, அதனால நீங்க கவலைப்பட வேணாம், என் நாட்டுக்கு திரும்புங்கன்னு திரும்பியும் நினைவுபடுத்த வேண்டும் பக்தர்கள். அப்படிப்பட்ட ஒரு தன்னை மறந்த நிலையில பகவானுக்கு சேவை செய்யணும்னு இருந்த குலசேகர ஆழ்வார் ராமபக்தர். ராமபக்தராக இருந்தார். நிறைய ராமபக்தர்கள் இருக்கிறாங்க இதிகாசத்துல, வரலாற்றுல. ராம்தாசர் அப்படின்னு ஒருத்தர் ஆந்திர மாநிலத்துல ராமருக்கு கோயில் கட்டி ராமருக்கு சேவை செய்தது நம்ம பார்த்திருக்கிறோம். அவர் நிறைய பாடல்களையும் எழுதியிருக்கிறார். மிக சிறந்த ராமபக்தர். அதனால நாம இன்னைக்கு ராமர் அவதரித்த நாளான இன்னைக்கு ராமாயணத்தை படிப்போம், ராமருடைய புகழை பாடுவோம், ராமருக்கு தொண்டு செய்வோம். அனுமானை போல, லக்ஷ்மணரை போல, பரதனை போல, நிறைய பக்தர்களை போல நாம் தொண்டு செய்வோம்னு கேட்டுக்கொள்கிறேன். இதோட முடிக்கிறேன். பக்தர்கள் கூடுதல் கருத்துக்கள், சந்தேகங்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. குலசேகர ஆழ்வாரோட பொண்ணு சேரகுலவல்லி நாச்சியார் ரங்கநாதர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் குலசேகர ஆழ்வார். அந்த சேர்த்தி சேவை ராமநவமி அன்னைக்கு இங்க ஸ்ரீரங்கத்துல நடக்கும். ஆனா இந்த ராமநவமியில அடுத்த மாசம்தான் அவங்க கொண்டாடுறாங்க. ராம பக்தர் ராமர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ரங்கநாதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் தன்னோட பொண்ண. நன்றி மாதாஜி, நன்றி. சேர்த்தி சேவை இதுதான் எனக்கு தெரியாது. தாயாரோட ஒரு சேர்த்தி சேவை, சேரகுலவல்லி நாச்சியாரோட ஒரு சேர்த்தி சேவை. ரொம்ப அழகா இருப்பாங்க, குட்டியா. ஹரே ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಾತಾಜಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಮಾತಾಜಿ ಬಿಲ್ವಮಂಗಲ தாக்கூரரு ராம பக்தரா மாதாஜி? அவர் பாடல்லாம் கிருஷ்ணரை பற்றி தான் பாடினாரு. எனக்கு ஞாபகம் இல்ல, அவருடைய எல்லா பாடல்களையும் நான் படிச்சது இல்ல. பில்வமங்கல தாக்கூரர் கிருஷ்ணர் தானே பால் எல்லாம் கொடுக்குறாரு, விருந்தாவனத்துக்கு தானே போறாரு. மேபி பாடல்கள் பாடி இருக்கலாம், எனக்கு தெரியாது. பில்வமங்கல தாக்கூரர் கிருஷ்ண பக்தர் தான் மாதாஜி. மேக்சிமம் பாலலீலைகளை பத்தியே கிருஷ்ண கர்ணாமிர்தம் அப்படிங்கிற நூல் எழுதி. கிருஷ்ண கர்ணாமிர்தம் கிருஷ்ணரை பற்றி தான், கிருஷ்ணரை பத்தி தான் அவர். துளசிதாசர் ஒரு ராம பக்தர். ஒரு ராமசரித்திர மானஸ் அப்படிங்கிற ஒரு
ராமாயணத்தையே அவரு ராமசரித்திரமான ஒரு வேறுபட்ட கருத்துக்கள் நிறைய நிலவுகிறது. துளசிதாசர் மாயாவாதின்னு கேள்விப்படுறேன், தெரியல எனக்கு. அப்படியா? ஆமா, பொதுவா அவர் ராம பக்தர், அவ்வளவுதான். துளசிதாசர் ராம பக்தர் தான். ஆனா தெரியல, அது நான் இன்னும் ஞாபகம் வரல. அவர் ஒரு மாயாவாதியாக இருக்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். சித்திரக்கூடத்துல அவரு தவம் பண்ணிட்டு இருக்கையில ராமரே வந்து அவருக்கு நாம நெத்தியில இட்டதாக ஒரு ஐதீகம், அவரே காட்சி கொடுத்தது. அப்படி துளசிதாசர் கதையில வரும். அவரு ஒரு பக்தர் இல்லையா, அந்த கதை கேட்டிருக்கேன். அதுல அப்படி சொல்லுவாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராமாஷ்டகம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டா மாதாஜி, வேணுமா மாதாஜி? நீங்க ஆனா எனக்கு தெரியல ப்ரொனன்சியேஷன் வருமான்ட்டு. நீங்க படிக்கிறீங்களா? போடுங்க, ஒரு முறை படிச்சிடலாம். எனக்கு படிக்க வராது மாதாஜி, நீ படிக்கிறீங்க? பக்தர்கள் யாராவது சரி ட்ரை பண்ணி படிக்கலாம், போடுங்க. அகிலா மாதாஜி ஸ்கிரீன் ஷாட் அந்த ஒரே நிமிஷம் மாதாஜி, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். படிக்கலாம், முயற்சி பண்ணி படிக்கலாம். ஒரே நிமிஷம் மாதாஜி, இன்னொரு மொபைல்ல இருந்து பண்றேன் மாதாஜி. இதுதானே மாதாஜி? இதான் முராரி குப்தா. யார் படிக்கிறீங்க? சரிக்கா படிக்கிறீங்களா? பக்கத்துல இல்ல மாதாஜி. சரிக்கா இல்லையா? நீங்க படிக்கிறீங்களா பிரபு? மாதாஜி இவ மந்திரா ட்ரை பண்றா. சரிம்மா படிக்கிட்டேன், படிங்க. யாரு படிங்க. முராரி குப்தா. மாதாஜி நான் படிக்கட்டுமா? படிங்க படிங்க படிங்க. ராஜாத் கிரீடா மணி திதிதி மாறுது மாதாஜி. அப்படியே வைங்க, அப்படியே வைங்க. दीपितां शं उद्यात् बृहस्पति कवि प्रतिमे वहन्तं द्वे कुण्डलेन्करहितेन्दु समानवक्त्रं रामान् जगत्त्रय गुरुं सततं भजामि। उद्यात् विभाकर मरीचि विबोधिदाब्जा नेत्रं शुबिम्बादासन चदाचारुनाशं शुभ्रांशुरश्मि परिनिर्जिता चारुहासं रामं जगत्त्रय गुरुं सततं भजामि। तं कम्बूकन्तम् अजामम्बुजतुल्यरूपं मुक्तावली कनकहारधृतं विभान्तं विद्युत्वलाकगणसंयुतम् अम्बुजं वा रामं जगत्त्रय गुरुं सततं भजामि। उत्तानहस्ततरसंस्तसहस्रपत्रं पाञ्चजातिका सतं प्रवारङ्गुलीभिः कुर्वती अशिता कनकद्युतीयस्य सीता पार्श्वे स्थितं रघुवरं सततं भजामि। अग्रे धनुर्धरवरा कनकोज्ज्वलाङ्गो ज्वेष्ठानो शेवनरतो वराभूषणाद्या शेषास्वाद्
சேஷாக்கியா தாம வர லக்ஷ்மண நாம வஸ்ய. அதுக்கு மேல வர மாட்டாங்க. ஸ்கிரீன் போடுங்க அகிலா மாதாஜி, அடுத்து போடுங்க. வந்துச்சு பாருங்க பத்மா. சேஷாக்கியதாமா வரலக்ஷ்மணம் நாம யஸ்ய ராமம் ஜகத்ரய குரும் சததம் பஜாமி. யோ ராகவேந்திர குல சிந்து சுதாம்சு ரூபோ மாரீச்சா ராட்சச சுபானு முகான் நிஹாத்ய யஜ்ஞாம் ராட்சச குஷிகனாவ்ய புண்ணிய ராசிம் ராமம் ஜகத்ரயம் குரும் சததம் பஜாமி. ஹத்வா காரத்ரி சிராசௌ சகணௌ கபந்தம் ஸ்ரீதண்டகானனம் அதுசானம் ஏவ கிருத்வா சுக்ரீவ மைத்ரம் அகரோத் விநிஹத்ய சத்ரும் தம் ராகவம் தசம் முகாந்தகரம் பஜாமி. பந்த்வா பினாகம் அகரோத் ஜனகத்மஜாயா வைவாஹிகோத்சவ விதிம் பதிம் பார்கவேந்திரம் சித்வா பிதுர்முதம் யுவாஹ காகுத்சவர்யம் ராமம் ஜகத்ரயம் குரும் சததம் பஜாமி. நன்றி, நல்லா பாடுனீங்க. அந்த டிரான்ஸ்லேஷனை படிக்கிறீங்களா அகிலா? நீங்களே படிக்க அழகா பொறுமையா படிப்பீங்க. அகிலா படிக்கிட்டோம், நான் என்ன தமிழ்ல சொல்லிடுறேன். நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்கம்மா. ஆனா நான் தமிழ்ல சொல்றேன், ஒரு லைனா நீங்க சொல்லணும், நான் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றேன். சரி மாதாஜி. பெருசாக்குங்க. இப்ப தெரியுதா மாதாஜி? ஓகே ஓகே. Though his face is like a spotless moon, still it is further brightened by a shining crown of jewels. அவருடைய முகம், ராமச்சந்திரருடைய முகம் காட்டுமா? ஓகே. ராமச்சந்திரருடைய முகம் ஒளிரக்கூடிய நிலவினை போல இருக்கிறது. ஸ்பாட்லெஸ் மூன், அதுல களங்கம் இல்லாத நிலவை போல இருக்கிறது. அது மேலும் அவருடைய கிரீட முகுடத்தினால இன்னும் அழகாக ஜொலிக்கிறது. His earrings resemble Jupiter and Venus racing in the evening sky. அவருடைய காதுல அணிந்திருக்கின்ற அந்த குண்டலங்கள் வெள்ளி வியாழன் இரண்டு கோலங்களை போல ஜொலிக்கிறது. I forever worship this Lord Sri Rama, Guru of the three worlds. நான் எப்போதும் இந்த ராமனை வணங்குகிறேன். இந்த உலகத்திற்கும் குருவாக இருக்கக்கூடிய ராமரை நான் வணங்குகிறேன். இப்ப கேக்குதா மாதாஜி? நீங்க நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஓகே மாதாஜி, நான் படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க. When he awakens and opens his lotus eyes, their luster resembles the early rays of rising sun. ஒரு லைனா படிங்க. When he awakens and opens his lotus eyes, அவர் தன்னுடைய தாமரை கண்களை திறக்கும் போது உதிக்கின்ற சூரியனை போல அவர் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. His teeth are enclosed by charming bimba fruit red lips. அவருடைய பற்கள் அந்த பிம்ப பழம் போல இருக்குதான். அது சிகப்பு நிறத்துல மிகவும் அழகாக இருக்கிறது. His nose is shapely and graceful, and seeing the beams of his beautiful smile, the white-rayed moon accepts its defeat. அவருடைய மூக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிறது, ரொம்ப கூர்மையாக அழகாக இருக்கிறது. அவருடைய சிரிப்பு அந்த நிலவனுடைய வெண்மை நிறம் எப்படி அந்த நிலவே தன்னுடைய தோல்வியை ஒப்புக்குதான் அவருக்கு முன்னாடி. I forever worship this Lord Sri Rama, Guru of the three worlds. இந்த மூன்று உலகங்களுக்கும் குருவாக இருக்கக்கூடிய ராமரை, பகவானை நான் வணங்குகிறேன்.
The throne of the unborn Lord is like a three-ringed conch shell, and his form is soft as the lotus. அவருடைய தொண்டையில அவருடைய தொண்டையில பாத்தீங்கன்னா 3 த்ரீ ரிங்டு கான்ஷல் சங்குனுடைய வடிவமைக்க தொண்டையில இருக்கு. அவர் பிறப்பில்லாத பகவானுடைய தொண்டையில இந்த சங்குனுடைய சின்னம் இருக்கிறது. அவருடைய திருவுருவம் தாமரையை விட மென்மையானதாக இருக்கிறது. He wears a shining necklace of pearls set in gold, and thus he resembles a water-laden cloud accompanied by lightning flashes and a flock of cranes. அவருடைய கழுத்துல அவர் முத்து நகையை அணிந்திருக்கிறார். அந்த தங்கத்துல முத்து பதித்த ஆபரணத்தை அணிந்திருக்கிறார். அது எப்படி இருக்குன்னா, இந்த மேகங்கள், நீர் கொண்ட மேகங்கள்ல சில மின்னல் மின்னுவதை போலவும், அந்த இடத்துல கொக்குகள் கூட்டமா கொக்குகள் இருக்கிற மாதிரியும் இருக்கான். In her upraised hand, Sita Devi holds 1,000 petals. Such Sri Rama, Guru of the three worlds, whom I perpetually adore. அப்படிப்பட்ட அந்த ராமர் 3 உலகத்துக்கும் குருவாக இருக்கக்கூடியவரை நான் போற்றுகிறேன். Fourth. In her upraised hand, Sita Devi holds 1,000-petal lotus flower, and her fine, graceful fingers make it appear that the flower's 100 petals are covered by another 5 petals. சீதா பிராட்டியார் தன் கையில 1000 இதழ்களுடைய தாமரை மலரை தாங்கி உள்ளாள். அது எப்படி இருக்குன்னா, ஒரு 5 அவளுடைய 5 விரல்கள்ல தானே தாங்கி இருக்கிறா. அந்த 5 இதழ்களை கொண்ட தாமரை 1000 இதழ் கொண்ட தாமரையை தாங்கியது போல இருக்கிறது. I forever worship Rama, best of the Raghu dynasty, by whose side forever remains the Sita, whose radiance is like molten gold. நான் எப்போதும் இப்படிப்பட்ட ராமரை, ரகுவம்சத்தில் சிறந்த மன்னராகிய ராமரை நான் எப்போதும் வழிபடுகிறேன். அவரோடு எப்போதும் சீதா பிராட்டியார், உருக்கிய தங்கத்தை போன்ற சீதா பிராட்டியார் எப்போதும் இருக்கிறார். Before Rama stands brother Lakshmana, deeply attached to his elder brother's service, the most skilled of archers, his body brilliant golden and enhanced by splendid ornaments. ராமருக்கு முன்பாக எப்போது லக்ஷ்மணர் தன்னுடைய மூத்த சகோதரனின் சேவைக்காக எப்போதும் தயாராக இருக்கிறார். அவருடைய கைகள்ல எப்போதும் வில்லும் அம்பும் தாங்கி இருக்கிறார். அவருடைய உடல் தங்க நிறத்தை போன்ற இருக்கிறது, மிகவும் ஜொலிக்கின்ற தங்க நிறம் போல இருக்கிறது. அவர் மிகவும் அருமையான ஆபரணங்களை அணிந்திருக்கிறார். லக்ஷ்மணரை பற்றி சொல்றது. He is also known as Shesha, the all-accommodating abode of the worlds. அவருடைய மற்றொரு பெயர் சேஷன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த உலகத்தையே தாங்கி நிற்பவர். I worship this Lord Sri Rama, Guru of the three worlds. இந்த மூலகத்துக்கும் குருவாக இருக்கக்கூடிய ராமரை நான் வணங்குகிறேன். Like the nectar-rayed moon shining on the ocean of the Raghu dynasty, he slew the foremost among the man-eating demons, Maricha and Subahu, thus protecting the sacrifice performed by the sage Vishwamitra for the welfare of his ancestors. விஸ்வாமித்திரர் செய்த யஜ்யத்தை காப்பாற்றுவதற்காக மாரிச்சா, சுபாகு என்ற இரண்டு மனிதர்களை தின்னும் அரக்கர்களை பகவான் வெற்றி கொள்கிறார். I worship this Lord Sri Rama and Guru of three worlds. இப்படிப்பட்ட இந்த 3 உலகங்களுக்கும் குருவாக இருக்கக்கூடிய பகவான் ராமரை நான் வழிபடுகிறேன். Slaying the Rakshasas, Kara, Trishira, Kambanda and their armies, he rendered safe the forest of Dandakanana.
தண்டகாரண்ய காட்டிற்கு அவர் ஒரு பெரிய தொண்டு செய்தார். காரா, திரிஷ்ரா, கபந்தா அப்படின்ற இப்படிப்பட்ட அசுரர்களின் படைகளை வென்று அவர்களை கொன்று தண்டகாரண்யத்துக்கு பகவான் சேவை செய்தார், காப்பாற்றினார். By killing the monkey king, Sugriva's enemy, Bali, he made alliance with him. I adore Sri Rama, best of the Raghu dynasty, the slayer of the 10-headed Ravana. கொஞ்சம் போடுங்க. அவர் ராமச்சந்திரர் சுக்ரீவனின் எதிரியாகிய பலியை கொன்று சுக்ரீவனுடன் நட்புறவை ஏற்படுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட ரகுவம்சத்தின் சிறந்த ராமரை, ராவணனை 10 தலை கொண்ட ராவணனை கொன்ற ஸ்ரீராமரை நான் எப்போதும் வழிபடுகிறேன். After breaking Shiva's bow, he married Sita, daughter of Janaka Raja. சிவபெருமானுடைய அம்பை உடைத்த பிறகு சீதா பிராட்டியாரை திருமணம் செய்து ஜனக மன்னரின் மகளாகிய சீதையை பகவான் மணந்து கொண்டார். Then on the path home, he defeated the mighty Parashurama, best of Bhrigu's line, bringing pleasure to Maharaj Dasharatha, his father. அந்த வழியில் வீட்டிற்கு திரும்பும் வழியில் மிகவும் பலசாலியாகிய பரசுராமரை ராமர் தோற்கடித்தார். பரசுராமர் பிருகு முனிவரின் சம்பிரதாயத்தில் வரக்கூடியவர். தன்னுடைய தந்தை தசரத மன்னனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட செயலை இவர் செய்தார். I forever worship this Lord Sri Rama, the foremost descendant of Kakutsta and the Guru of 3 worlds. இந்த ககுஸ்த சம்பிரதாயத்துல வரக்கூடிய பரம்பரையில் வரக்கூடிய ஸ்ரீராமரை நான் எப்பொழுதும் வழிபடுவேன். அவரே இந்த 3 உலகங்களுக்கும் குருவாக இருக்கிறார். Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி பக்தர்களுக்கு மிக்க நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். இன்னைக்கு ராமாஷ்டகம் படிச்சிட்டோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அது காக்குத்சா. காக்குத்சா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பணிவான வணக்கங்கள். பணிவான வணக்கம். இந்த ராம நவீன நாள்ல உங்களுடைய சத்சங்கங்கள் இந்த ராமாஷ்டகம் எல்லாம் கேட்கறதுக்கே நாங்கள் ஒரு பாக்கியம் செய்திருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதை விடாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்கள் வாய் மூலாக. அது நல்ல சிறப்பாக இந்த ராம நவீன நாள்ல எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. நன்றி விஷ்ணு பிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வகுப்பு முடிச்சிடலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பணிவான வணக்கங்கள். ஜெய் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ராமநவமி வாழ்த்துக்கள். உங்களோட சத்சங்கம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கிச்சன்ல இருக்கிற சூரிச்சில இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் கேட்டேன் இன்னைக்கு இந்த வகுப்புகள். உங்களுடைய ஆசீர்வாதம் மாதாஜி. அனைத்து பக்தர்களுக்கும் ராமநவமி வாழ்த்துக்கள். ஆசீர்வாதங்களோ. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்து. சேவை செய்யுங்க. தண்டவத் பிரணாமம். நன்றி மாதாஜி.